ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆராதனை வேளைக்குள்ளாக பங்கு பெறுகின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனையினுடைய ஆரம்பமாக நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஒரு சிறு ஜெபம் ஒன்றை ஏறெடுத்து தொடர்ந்து ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாள் ஆராதனை வேளைக்காக மீண்டும் உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தராகிய தேவனுக்குள் ஆராதிக்கிறதே எங்களுடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம் என்று நாங்கள் உண்மையாகவே அறிந்திருக்கிறதுனாலே இந்த ஆராதனை வேளையினுடைய முழு பொறுப்பையும் ஆண்டவராகிய தேவன் ஏற்றுக்கொண்டு அதற்கேற்ற மகிமையை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சகல பிரயாசங்களையும் கர்த்தரின் அங்கீகரியும் ஆசீர்வதியும் அதற்கேற்ற பலன்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. சந்தோஷமாயிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். நாம் யாவரும் இணைந்து தேவனை கம்பீரமாய் பாடு, நம் தேவனை கம்பீரமாய் பாடு என்ற பாடலை, ஒரு பழைய பாடல், யாவருக்கும் தெரிந்த ஒரு பாடலும் கூட. இந்த பாடலை நாம் யாவரும் இணைந்து கரங்களை தட்டி உற்சாகமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். தேவனை கம்பீரமாய் பாடு, நம் தேவனை கம்பீரமாய் பாடு, தேவனை கம்பீரமாய் பாடு, நம் தேவனை கம்பீரமாய் பாடு. இந்நாளிலே எந்நாளுமே எக்காலம் பூதுங்களே, இந்நாளிலே எந்நாளுமே எக்காலம் பூதுங்களே. தேவனை கம்பீரமாய் பாடு, நம் தேவனை கம்பீரமாய் பாடு, தேவனை கம்பீரமாய் பாடு, நம் தேவனை கம்பீரமாய் பாடு. கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். நியமித்த காலத்திலும் நம் பண்டிகை நாட்களிலும், நியமித்த காலத்திலும் நம் பண்டிகை நாட்களிலும் இனிமையான ஓசை எழுப்பி சங்கீதம் பாடுங்களே, இனிமையான ஓசை எழுப்பி சங்கீதம் பாடுங்களே. தேவனை கம்பீரமாய் பாடு, நம் தேவனை கம்பீரமாய் பாடு, தேவனை கம்பீரமாய் பாடு, நம் தேவனை கம்பீரமாய் பாடு. தோளை சுமைக்கு நீக்கியே, கைகளை கூடைக்கு நீங்களாக்கியே, தோளை சுமைக்கு நீக்கியே, கைகளை கூடைக்கு நீங்களாக்கியே. ரட்சித்தவர் அவர் அல்லவோ, இஸ்ரவேலின் தேவன் அல்லவோ, ரட்சித்தவர் அவர் அல்லவோ, இஸ்ரவேலின் தேவன் அல்லவோ. தேவனை கம்பீரமாய் பாடு, நம் தேவனை கம்பீரமாய் பாடு, தேவனை கம்பீரமாய் பாடு, நம் தேவனை கம்பீரமாய் பாடு.
மேரிபாவின் தண்ணீராலுமே கண்மலையின் தேனினாலுமே மேரிபாவின் தண்ணீராலுமே கண்மலையின் தேனினாலுமே உச்சிதமான கோதுமையாலுமே போஷித்தவர் அவரல்லவோ உச்சிதமான கோதுமையாலுமே போஷித்தவர் அவரல்லவோ இஸ்ரவேலின் தேவனல்லவோ இயேசு கிறிஸ்து அவரல்லவோ தேவனை கம்பீரமாய் பாடு நம் தேவனை கம்பீரமாய் பாடு தேவனை கம்பீரமாய் பாடு நம் தேவனை கம்பீரமாய் பாடு இந்நாளிலே எந்நாளுமே எக்காலம் பூதுங்களே இந்நாளிலே எந்நாளுமே எக்காலம் பூதுங்களே தேவனை கம்பீரமாய் பாடு நம் தேவனை கம்பீரமாய் பாடு தேவனை கம்பீரமாய் பாடு நம் தேவனை கம்பீரமாய் பாடு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. இப்பொழுதும் கூட ஆராதனைக்கு முக்கியமாக சங்கீதத்தை நாம் இணைந்து வாசிக்க போகின்றோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 142வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வசனங்களின் மூலம் நம்மோடு பேசி அறிவை உணர்த்தி கற்க வேண்டிய காரியங்களை தடையில்லாமல் கற்றுக்கொள்ள தேவன் திறந்த வாசலை நமக்கு தரும்படி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து 142வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த நேரத்திலும் உம்முடைய இனிமையான நாமத்தினாலே எங்களுக்கென்று எழுதி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சங்கீதங்களின் புஸ்தகத்திற்காக ஸ்தோத்திரம். இவைகளை வாசிக்கவும் அறியவும் உணரவும் அவைகளுக்கேற்ற சகல நன்மைகளை தடையில்லாமல் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் கர்த்தருடைய நாமத்தினாலே திறந்த வாசலை தருகிறது மட்டுமல்லாமல் எங்கள் இருதயத்திலே ஆண்டவராக தேவன் பிரகாசமுள்ள மனக்கண்களை திறந்து இவைகளை கற்க வேண்டிய பிரகாரம் கற்றுக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென். 142வது சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் வாசிப்போம். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் ஆவி என்னில் தியங்கும் போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணி வைத்தார்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. வலது புறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாய் இருக்கிறீர் என்றேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. என் கூக்குரலுக்கு செவிகொடும், நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன். என்னை பின்தொடர்கிறவர்களுக்கு என்னை தப்புவியும், அவர்கள் என்னிலும் பலவான்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்துமாவை காவலுக்கு நீங்களாக்கிவிடும். எனக்கு நீர் தயவு செய்யும் போது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இப்பொழுதும் கூட ஆராதனை வேளைக்குள்ளாக நாம் கடந்து போகின்றோம். ஜெபத்தோடும் ஆண்டவருக்கு முன்பதாக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நாம் காத்திருக்கும் பொழுது இந்த ஆராதனை வேளையிலே தேவன் தம்முடைய மகிமையை நம் குடும்பத்தின் நடுவிலே விளங்கப்படுகிறதை பிரத்யட்சமாய் இனி வரக்கூடிய வேளையிலே நாம் பார்க்க போகிறோம். ஜெபத்தோடு ஆயத்தப்படுங்கள், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆராதனை வேளையிலே பங்கு பெறுகின்ற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நம்ம இப்போ கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகின்றோம். உண்மையாகவே கர்த்தர் எல்லா விதமான தீங்குகளுக்கும் நீங்களாக்கி நம்மை ரட்சித்து பாதுகாத்திருக்கிறார். உங்களுக்கே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லணும். பெரிய பெரிய நாடுகள் எல்லாவற்றிலும் கூட இந்த கொரோனா தொற்று நோயினுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கும் பொழுது இந்தியா நாட்டில் மட்டும் ஆண்டவராகிய தேவன் கணிசமான ஒரு குறைந்த அளவை தான் ஆண்டவராகிய தேவன் அனுமதிச்சிருக்கிறாரு. அதுக்கே கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். இன்னும் இதனுடைய நிலைகள் எல்லாம் பரிபூர்ணமாய் மாற்றப்படும்படிக்காக நம்ம ஜெபிக்கணும். கர்த்தர் செய்த அந்த நன்மையான காரியங்களுக்காக கர்த்தர் நம்ம சோத்திரிக்க போகின்றோம். அது மட்டும் இல்லாமல் தேவனை ஆராதிக்கக்கூடிய நேரத்துக்குள்ளாக நம்ம கடந்து வந்திருக்கின்றோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் யாவரும் இணைந்து ஒருமனப்பாட்டோடு கூட கர்த்தரை நாம் மெய்யாகவே ஆராதிக்க போகிறோம். ஆராதனைங்கிறது ஒரு ஒருமனப்பாட்டினுடைய ஒரு மிகுதியான ஒரு காரியம். இந்த ஒருமனப்பாட்டோடு கூட நம்ம இணைந்து காரியங்களை செயல்படுத்தும் போது தான் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் சூழ்ந்து கடந்து வருகிறதை பிரத்யட்சமாக நம்ம பார்க்க போகிறோம். ஆராதனையினுடைய ஆரம்பமாக சர்வ வல்லவர் என் சொந்தமானார், அந்த பாட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சாவை வென்றவர் என் ஜீவனாரர் என்ற பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடப்போகின்றோம். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். நான் கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்று கொண்டேன் ஒரு பொக்கிஷம். இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் நம் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா, சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா.
பாவமெல்லாம் ஹல்லேலூயா போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார், பாவமெல்லாம் ஆமென் போக்கிவிட்டார், பயங்கள் எல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆமென். ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமை. ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்று தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்று தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆமென். தாரும் ஆண்டவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, உற்சாகமாய் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காத்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. ஆமென். செய்தீரே நன்றி ராஜா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, 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 நன்றி இயேசு ராஜா. நன்றியோடு கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சர்வவல்லமையுள்ள கர்த்தர் நம்மோடு கூட வாசம் செய்கிறது எத்தனை மேன்மை.
கடந்த நாட்கள் எல்லாவற்றிலும் கண்மணியைப் போல் அவர் நம்மை பாதுகாத்தாரே. எத்தனை கிருபைகளை ஆண்டவராக தேவன் நமக்கு தந்திருக்கிறார் என்று பாருங்கள். எத்தனை இரக்கமான வல்லமைகளை கர்த்தர் நம்முடைய எல்லைகளிலே உருவாக்கி தந்திருக்கிறார். தேவனுடைய பரிசுத்தமுள்ள பிரசன்னத்திலே, தேவனுடைய பரிசுத்தமுள்ள சமூகத்திலே காத்திருக்கிறது எத்தனை மேன்மையும் மகிமையும் இன்பமுமாய் காணப்படுகிறது. ஆண்டவராகிய தேவன் தந்த இந்த இரக்கங்களுக்காக நாம் எண்ணத்தை செலுத்தப் போகின்றோம். கர்த்தருடைய நாமத்தை வாய்களை திறந்து நாம் சோத்தரிப்போமா? தேவாதி தேவனே, எத்தனை விதமான ஆபத்துகள் எங்கள் தலையின் மேலாக கடந்து வந்த பொழுதிலும் கூட கர்த்தர் நீர் எங்களை கண்மணியைப் போல பாதுகாத்தீரே. நீர் உம்முடைய இரக்கங்களினால், காருண்யத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொண்டீரே. உம்முடைய இரக்கங்களுக்காக நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம். இத்தனை ஜனங்களுக்கு முன்பதாக நாங்கள் அபாத்திரம் உள்ளவர்களாய் காணப்பட்டாலும் உம்முடைய காருண்யத்தினாலும் இரக்கங்களினாலும் எங்களை சூழ நின்று பாதுகாத்ததற்காக உம் நாமத்தை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம் நாமத்தை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இத்தனை விலையேறப்பட்ட கிருபைகளை பெற எவ்வளவேனும் தகுதியற்ற எங்களுக்கு நீர் காண்பித்த இரக்கத்திற்காய் நன்றி. நீர் காண்பித்த ஆசீர்வாதத்திற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தினாலே, கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள கிருபையினாலே இத்தனை காலங்கள் வரைக்கும் எந்த நன்மையும் குறைவில்லாமல் எங்களை பாதுகாத்தீரே. நாங்கள் நிற்கிறதும் நிர்மூலமாக இருக்கிறதும் உம்முடைய சுத்த கிருபையாய் விளங்குகிறதற்காய் நன்றி. விலையேற பெற்ற உம்முடைய இரக்கங்களுக்காய் நன்றி. இந்த கிருபைகள் நாங்கள் மட்டுமல்ல, உம்மை ஆராதிக்கக்கூடிய எங்களுக்கு மட்டுமல்ல, எங்கள் கர்த்தாவே அகில உலகத்திற்கும் கூட உம்முடைய கிருபையும் இரக்கமும் பூரணமாய் இறங்கும்படி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் ஜெபங்களை அங்கீகரித்து, எங்கள் ஆராதனையை அங்கீகரித்து, அதற்கேற்ற மகிமையை நீர் எங்கள் தேசங்களிலே காணப்பண்ணி எங்கள் எல்லா கட்டுக்களிலும் நின்று எங்களை கட்டவிழ்த்து பூரணமான விடுதலையை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே தேவன் நம்முடைய ஆராதனைகள் எல்லாவற்றையும் அங்கீகரித்து ஆசீர்வதித்தார். தொடர்ந்து சில ஜெப குறிப்புகளுக்காக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெப வேளை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வேளையும் கூட. ஏனென்றால் கர்த்தராகிய தேவனை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணோம். ஸ்தோத்திரம் பண்ணும்பொழுது கர்த்தருடைய மனம் உண்மையாகவே மகிழ்ச்சி அடைகிறத பார்க்க முடியும். இந்த நேரத்தில் நம்முடைய இருதயத்தை உடைத்து ஊற்றி நம்ம ஜெபிக்கும் பொழுது உண்மையாகவே நம்முடைய ஜெபத்தின் பெருமூச்சின் சத்தத்தை கர்த்தர் கேட்டு மெய்யாகவே மெய்யாகவே இரக்கமான வல்லமைகளை நமக்கும் நம்முடைய தேசத்திற்கும் தருவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. அதனால நம்ம சும்மா உட்கார்ந்துட்டு இந்த ஒரு ஜெப நேரத்தில் நம்ம ஆசரிக்காம சும்மா ஒரு கட்டில் படுத்துக்கிட்டு அல்லது அந்த ஜெபம் எப்படி சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு இந்த ஒரு காரியத்தை ஆசரிக்காம ஆண்டவராகிய தேவனுக்கு முன்னால் முழங்கால் படிக்கிட்டு அல்லது நம்ம எழுந்து நின்று தேவனுடைய நாமத்தில் உண்மையாகவே உள்ளத்தை உடைத்து ஊற்றி நம்ம ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் தம்முடைய இரக்கமான வல்லமைகளை காணப்படுவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. ஜெப நேரத்திற்குள் கடந்து போக போகின்றோம். கர்த்தர் நம்முடைய ஜெப நேரத்தை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆயத்தத்தோடு கூட காத்திருங்கள். ஜெபத்திலே தேவன் நம்மோடு கூட நிச்சயமாக இடைப்படுவார். இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வர வைக்கிறேன். இப்பொழுதும் கூட ஒரு சில ஜெப குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். மொத்த உலகத்துக்கும் நம்முடைய தேசத்துக்கும் இப்போது அதிகமாக ஜெபம் தேவையாக இருக்கிறது. பயங்கரமான ஆபத்துக்குள்ளாக தேசங்கள் ஒவ்வொன்றும் கடந்து போய் கொண்டு இருக்கிறது. இப்போது கூட நம்ம ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 121 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொன்னது போல நமக்கு ஒத்தாசை பொழுது பர்வதத்திலிருந்து தான் வர வேண்டும். கர்த்தர் தான் விடுவிக்க வேண்டும். நம்ம அந்த பர்வதத்தை நோக்கி கர்த்தரை நோக்கி நம்ம ஏறெடுத்து நம்ம கண்களை பார்த்து நம்ம ஜெபிப்போம். இருக்கிற இடத்துல அப்படியே முழங்கால் பிடிக்கிட்டு ஜெபிங்க. இல்லை என்றால் எழுந்து நிற்கின்று நீங்கள் ஜெபிங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலையிலே நம்ம இருதயம் ஒருபணப்பட்டு இந்த காணொளி மூலமாக அந்த ஜெபத்திலே இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற நீங்கள் நம்ம முழு மனதோடு கூட நம்ம ஒரு வாஞ்சியோடு கூட நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய பாதத்தில் ஊற்றி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏன்னா இப்போ தேசத்துக்கும் உலகத்துக்கும் ஜெபம் ரொம்ப தேவை. ஜெபந்தான் காப்பாற்ற முடியும் ஜனங்களை. நம்ம ஜெபிப்போமா? முதலாவது ஜெப குறிப்பு, கொரோனாவுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இதன் மொத்தமாக ஒவ்வொரு தேசமும் பயங்கரமான ஒரு இழப்பை சந்தித்து கொண்டு இருக்கிறது. அநேக உயிர் சேதத்தை சந்தித்து கொண்டு இருக்கிறது. உலக சுகாதார அமைப்பு ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார்கள். இனிமேல்தான் இந்த கொரோனா வைரஸுடைய தாக்கம் ஒன்று பயங்கரமான ஒரு உச்சத்தை அடையுமாம். அப்படி அடைந்தது என்றால் எவ்வளவு பேர் மரணத்தை சந்திப்பார்கள்? கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். உலகத்தில் இதுக்கு முன்பாக வந்த கொலை நோயினால் சாகப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை
8 கோடியாம், 8 கோடிக்கு மேலாவாம். ஆனால் இப்பொழுது நம்ம சில லட்சத்தை தான் மனிதருடைய சாவு இந்த கொரோனாவின் நிமித்தமாக சந்தித்து இருக்கிறது. ஆனால் இது லட்சத்தை தாண்டவே கூடாது. இப்பொழுது உலகம் முழுவதும் மக்கள் தொகை 750 கோடிக்கு மேலாக இருக்கிறது. இந்த கொரோனா வைரஸ் உச்சத்தை அடையும் என்றால் எவ்வளோ பேர் சாவாங்க பாருங்கள். நம்மளால் நினச்சி பார்க்கவே முடியாது. இந்த மனிதருடைய சாக நிப்பாட்ட வேண்டும் என்றால் நம்ம ஜெபத்தை அந்த காரியத்துக்காக நம்ம ஜெபிப்போம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, இந்த காரியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இயேசுவே, உலக சுகாதார அமைப்பு இனிமேல் தான் இந்த கொரோனா வைரஸ் உச்சத்தை அடையும், அது நிமித்தமாக பயங்கரமான உயிர் சேதமும் பொருளாதார சேதமும் வரும் என்று அவங்க அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. ஆனாலும் நாங்கள் கர்த்தரை நம்பி இருக்கிறோம். கர்த்தரை பார்த்து நாங்கள் இப்போது நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஒத்தாசை வருகிற இந்த தேசத்துக்கும் உலகத்துக்கும் ஒத்தாசை வருகிற அந்த பர்வதமாகிய எங்கள் கர்த்தரை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து தான் ஒத்தாசை வரும் என்று. ஆம் தகப்பனே, இந்த கொரோனா வைரஸுக்காக இதிலிருந்து விடுவிக்கும்படி எந்த மனுஷனாலையும் முடியாது. மனுஷனுடைய ஞானம், மனுஷனுடைய பொருளாதாரம், அவனுடைய அறிவு, அவனுடைய பலன் எல்லாம் இந்த சிறு கொரோனா வைரஸுக்கு முன்பாக வெறும் ஜீரோவாக இருக்கிறது. கர்த்தாவே, அவங்களால அதை எதிர்த்து நின்று ஒன்றுமே போராட முடியவில்லை, ஜெபிக்க முடியவில்லை. எல்லாரும் தேசமே, தேச தலைவர்களே, எல்லா ஜனங்களும் கண்ணீரோடு கூட ஒவ்வொரு நாட்களையும் கடந்து போய் கொண்டு இருக்கிறாங்க. இப்போது கூட கர்த்தர் பர்வதத்தில் இருந்து நீங்க இறங்கும்படியாக, மனிதர்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த உலகம் இதுக்கு முன்பாக எத்தனையோ நோயினாலே பாதிக்கப்பட்டு இருக்கிறது. அதுல ஜனங்களுடைய எண்ணிக்கை 8 கோடிக்கு மேல மறித்திருக்கிறாங்க என்று ஒரு செய்தி குறிப்பு சொல்லுகிறது தகப்பனே. ஆனாலும் இப்பொழுது நிறைய ஜன தொகைகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே இந்த வைரஸின் தாக்கம் அதிகமாக தாக்கவே கூடாது. கர்த்தர் நீங்க இறங்குவேங்க, நீங்க இறங்குங்க. விசேஷமாக எங்கள் தேசத்திலும் சீனா தேசத்திலும் அதிகமாக மக்கள் தொகை இருக்கிறது. இந்த ஜனங்களை காப்பாற்றும்படியாக கர்த்தர் நீங்க இறங்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த தேசத்திலே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம், அமெரிக்கா தேசத்திலே உங்க சுகமளிக்கிற வல்லமை, விடுவிக்கிற வல்லமை இறங்கட்டும். ஸ்பெயின் தேசத்தில் இறங்கட்டும், இத்தாலி தேசத்தில் இறங்கட்டும், பிரிட்டன் தேசத்தில் இறங்கட்டும். கர்த்தாவே, ஒவ்வொரு வளைகுடா தேசத்திலும் இறங்கட்டும் ஐயா. ஐரோப்பா கண்டத்தில் இறங்கட்டும் கர்த்தாவே. ஆசியா கண்டத்தில் இறங்கட்டும் கர்த்தாவே. ஆப்பிரிக்க கண்டத்தில் இறங்கட்டும். ஒவ்வொரு கண்டத்திலும் கர்த்தாவே உங்களுடைய வல்லமை, சுகமளிக்கிற வல்லமை அப்படியே இறங்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்களை விடுவிப்பேராக. பரலோகம் இறங்கினால்தான், கர்த்தர் இறங்கினால்தான் இந்த காரியத்திலே மெய்யாகவே விடுதலை உண்டு, ஜனங்களை காப்பாற்ற முடியும். கர்த்தாவே, ஜனங்களுடைய கண்ணீரை பார்த்து, மரண கதறலை பார்த்து கர்த்தர் இறங்கி நீ முற்றிலும் விடுதலை கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய இந்திய தேசத்தை கரத்தில் தருகிறோம் தகப்பனே. எல்லா ஜனங்களையும் காப்பாற்றுவீராக. எங்களுடைய மனித அறிவு கர்த்தாவே இந்த கொரோனா வைரஸுக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை கர்த்தாவே. எங்கள் தேசத்தில் படித்த எத்தனையோ சயின்டிஸ்ட், எவ்வளவோ ஞானிகள் இருக்காங்க. யாராலையும் இதை தடுக்க முடியாத ஒரு மருந்து கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. கர்த்தர் நீங்க இறங்கி உங்க சுகமளிக்கும் வல்லமையை நீங்க அனுப்ப முடியாத ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை பாவங்களை மன்னிங்க. எங்க தேசத்தின் ஜனங்களுடைய பாவங்களை மன்னிங்க. எங்களுடைய மீறுதல்களை மன்னிங்க. எங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிங்க கர்த்தாவே. கதறுகிற எங்களுடைய கண்ணீரை பார்த்து நீங்க இறங்கி கர்த்தரை விடுவிக்க முடியாத, சுகத்தை கொடுக்க முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நீங்க ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், நீங்க ஒரு கட்டளை கொடுத்தாலே போதும், நீங்க ஒரு விசை கர்த்தாவே நீங்க திரும்பி பார்த்தாலே போதும், உங்க கிருபையின் கரத்தை நீங்க நீட்டினாலே போதும், முற்றிலும் விடுதலை கிடைக்கும் தகப்பனே. உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே நீங்க எங்களை விடுவீங்க, இந்த ஆபத்திலிருந்து எங்களை காப்பாற்றுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். மெய்யாகவே நம்முடைய ஜெபத்தை கேட்டு இந்த கொரோனா வைரஸுக்கு ஒரு முடிவை நம்ம கர்த்தர் விடுதலையை தரப்போகிற அப்படினால அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அடுத்தபடியாக 2வது ஜெப குறிப்பு, இந்த லாக்டவுன், இந்த 144 தனிமைப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே எல்லாருமே வீட்டுக்குள்ளாக எல்லாமே நம்ம இருக்கிறோம், வெளியில் போக முடியாத சூழ்நிலை. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வீட்டில் இருக்கும்போது, தனிமையில் இருக்கும்போது, இந்த மனுஷனுடைய சிந்தனையை அதிகமாக ஆட்கொள்வது எது என்றால், பிசாசானவன் இந்த செல்ஃபோன் வலைத்தளங்கள் மூலமாக நிறைய ஆபாச படங்களை பார்க்கத்தக்கதாக மனிதனுடைய இருதயத்தை அவன் திருப்பி கொண்டு இருக்கிறான். நம்ம பாருங்கள், இதுக்கு முன்பாக இருந்த ஆபாச படம் பார்க்கிறவர்களோட காட்டிலும் இப்பொழுது 95% அதிகமாக இருக்கிறதாம்.
பாருங்கள், இப்போ நம்ம செய்தியில் அநேகமாக நம்ம பார்க்குறோம், இந்த ஆபாச படம் பார்ப்பதுனால மனிதனை விபச்சாரம் செய்ய முடியாத, அசுத்தம் செய்ய முடியாத, அவன் அதிகமான அந்த விபச்சாரத்தின் ஆவி உள்புகுந்து அதோடைய ஆள்கையை அது நிறைவேற்றுது. இந்த மனிதர்கள் இவர்களால் எத்தனையோ சிறு பிள்ளைகள், எத்தனையோ தனிமையில் இருக்கிற பெண்கள் நிறைய பேர் அவங்க பாதிக்கப்படுறாங்க, பொருளாதாரத்தை இழக்கப்படுறாங்க, அவங்க கொலை செய்யப்படுறாங்க. ஏன் நம்ம சொல்ல முடியாத சூழ்நிலை, தன்னோட வீட்டில் தன் தகப்பனாலேயே சிறு பிள்ளைகள் சீரழிக்கப்படுகிற ஒரு நிலைமைக்குள்ளாக நம்ம இப்போ செய்தியை நிறைய பார்க்குறோம். இந்த பாவம் ஒரு மகா பெரிய பாவம். பாருங்கள், எனக்குன்னே நம்மளுடைய மீறுதல்கள் அக்கிரமத்தின் மொத்தமாக தான் தேவன் இந்த வாதையை அனுமதி இருக்கிறார். இவையெல்லாம் நம்ம மனம் திரும்பும்படியாகத்தான், திரும்பவும் அவருடைய முகத்தை நம்ம தேடும்படியாகத்தான், நம்ம தாழ்த்தி நம்மளுடைய பாவங்கள் விட்டு நம்ம விலகும்படியாகத்தான் கர்த்தர் இந்த வாதையை அனுமதி இருக்கிறார். நம்ம இந்த லாக்டவுன் இந்த நாட்களில் கர்த்தரை அதிகமாக தேடணும், ஜெபிக்கணும். ஆனால் இந்த பாவத்தின் நிமித்தமாக தேசங்கள் முழுவதிலும் இருந்து இந்த விபச்சார பாவம் கர்த்தருடைய சந்ததிக்கு எட்டிட்டு இருந்ததுன்னா கர்த்தர் எப்படி இறங்குவார்? கர்த்தர் எப்படி இதிலிருந்து விடுதலை கொடுப்பார்? அவருடைய கோவம் இன்னும் அதிகமாகத்தானே செய்யணும். அப்போ நம்ம இதுக்காக அதிகமாக ஜெபிக்கணும். இந்த தனிமைப்பட்டு வீட்டில் இருக்கக்கூடிய ஜனங்களுடைய இருதயத்தை பிசாசு தொடாத அளவுக்கு, எந்த வலைத்தளங்களின் மூலமாக ஆபாச காரியங்கள் எதையும் பார்க்க அந்த சிந்தனை அங்கே சிதறாத அளவுக்கு நல்ல ஒரு பரிசுத்தமான சிந்தனை கொடுக்க முடியாத தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? கர்த்தாவே, உங்கள் ஸ்தோத்திரம் ஐயா. இந்த வெள்ளி உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாட்களிலே கர்த்தாவே, நோயின் நிமித்தமாக, கொரோனா வைரஸின் நிமித்தமாக இப்போ லாக்டவுன் இந்த ஆரம்பித்து தனிமைப்பட்டு இருக்கிறார்கள். வீட்டில் எல்லா ஜனங்களும் அவர்கள் வீட்டுக்குள்ளாக அடைக்கப்பட்டு இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையை சாத்தான் பயன்படுத்தி அவர்களை வீட்டுக்குள்ளாகவே வலைதளத்தின் மூலமாக, இன்டர்நெட்டின் மூலமாக கர்த்தாவே அந்த ஆபாச படங்களை அவங்களுக்கு பார்க்கத்தக்கதாக அவங்களுடைய இருதயத்தை அவன் தூண்டுகிறான். இப்படி பார்க்கிறவர்களுடைய எண்ணிக்கை இன்றைய நாட்களிலே 95% அதிகமாகி இருக்கிறது என்று ஒரு செய்தி குறிப்பு எங்களுக்கு சொல்லுகிறது ஐயா. இவைகள் எல்லாம் மாறுமுடியா நாங்கள் செபிக்கிறோம். ஜனங்களுடைய பாவம் கர்த்தருடைய சந்ததியிலே எட்டி ஆண்டவரே, எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் உருவாக்கி இருக்கிறது. இனியும் ஜனங்களுடைய பாவங்கள் பெருகாத அளவுக்கு அப்ப அந்த ஜனங்கள் மனம் திரும்பி கர்த்தரை தேட வேண்டும், பரிசுத்த வேதாகமத்தை பார்த்து வாசிக்க வேண்டும், கர்த்தருடைய சமூகத்தை தேட வேண்டும். இவங்க இந்த அசிங்கமான காரியத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியாது நான் செபிக்கிறேன். இப்படிப்பட்ட காரியத்தினாலே எங்கள் தேசத்திலே அப்பா உலக அளவிலே பயங்கரமான பாவங்கள் பெருகிறது, சிறு பிள்ளைகள் நாசமாகிறார்கள், இவர்களால எத்தனையோ பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள். கர்த்தாவே, பெரிய பெரிய ஆட்கள் கூட இதனால பாதிக்கப்படுகிறார்கள். கர்த்தர் நீங்க இறங்குவீராக, இந்த அருவருப்பான காரியத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களாக கர்த்தாவே ஒரு அன்பை, குடும்பத்தின் அன்பை நீர் ஊற்றுவீராக, மகன் பிள்ளை என்கிற ஒரு அன்பை ஊற்றுவீராக. வேறுபாட்டின் ஆவிகள், இப்படியாக தவறான சிந்தனையை குடிக்கிற ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டி அப்புறப்படுத்துகிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாக அவங்க கர்த்தரை தேடத்தக்கதாக அவங்க இருதயம் திரும்பட்டும், அவங்க மனங்கசந்து தன் வழிகளை விட்டு பாவத்தை விட்டு அவங்க திரும்பட்டும், கர்த்தரை நோக்கட்டும், கர்த்தருக்கு பிரியமான காரியத்திலே அவங்க அதிகமாக கவனம் செலுத்தட்டும். கர்த்தாவே, நீங்க அப்படி ஒவ்வொரு வீடுகளுக்கும் நீங்க சென்று கர்த்தர் ஜனங்களுடைய வழிகளை திருப்ப முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். முற்றிலும் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இதிலிருந்து எங்களுக்கு முற்றிலும் கர்த்தாவே நீங்க விடுதலை கொடுங்க. இப்படிப்பட்ட அசிங்கமான அப்பா அந்த காரியத்தினால, அந்த பாவத்தினால எத்தனையோ வழக்குகள் எங்களுடைய இந்திய தேசத்திலே இந்த நாட்களில் பதிவாகி இருக்கிறது ஆண்டவரே. இப்படிப்பட்ட குற்றங்கள் எல்லாம் குறைய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரும் சந்திங்க, ஒவ்வொருவரும் அதிகமாக தேவனுடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும். கர்த்தாவே, தேவனுடைய சமூகத்தை தேட வேண்டும், பரிசுத்தம் ஜனங்களுக்காக பெருக வேண்டும். கர்த்தாவே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொருத்தருக்குள்ளாக அன்பு பெருக வேண்டும். கர்த்தர் நீர் கிருபை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. முற்றிலும் ஆண்டவரே உம்முடைய ஆள்கை ஒவ்வொரு வீடுகளாக, ஒவ்வொரு குடும்பமாக, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய இருதயத்திலே கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஆள்கை அப்பா கிரியை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறேன். பிசாசுடைய திட்டங்கள் எல்லாம் முறியடிக்கப்படட்டும். அவனுடைய இப்படி கெட்டத்தனமான அந்த வழிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அது மூடப்பட முடியாது நான் ஜெபிக்கிறேன். அப்பா, வலைத்தளத்தை, செல்போனை நல்ல காரியத்துக்காக மனிதர்கள் பயன்படுத்த நீர் உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறேன். முற்றிலும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆம் தேவனுடைய ஜனமே, மெய்யாகவே நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இப்படிப்பட்ட காரியத்தில் விடுதலை கொடுத்து அந்த ஜனங்களே நல்ல ஒரு காரியத்துக்கு மனம் திரும்ப வைக்க போகிற அப்படினால் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஆமென். அடுத்தபடியாக இந்த லாக்டவுன் இந்த நாட்களில் இன்னும் அதிகப்படுத்தும்படியாக நம்முடைய தேச தலைவர்கள் அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்போவே நம்ம எவ்வளோ நாட்கள் நம்ம இப்போ இந்த லாக்டவுன் நாட்களில் நம்ம இப்போ இருக்கிறோம். இந்த சூழ்நிலையிலே எத்தனையோ எளிய வேலை பார்க்கிறவர்கள்,
கிட்டத்தட்ட எத்தனையோ எந்த அமைப்பையும் சாராத எத்தனையோ அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நம்ம தேசத்தில் உண்டு. அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு எவ்வளோ எலக்ட்ரிஷியன், பிளம்பர், இப்படி செல்ஃபோன் கடை வைத்திருக்கிறார்கள், சில மோட்டார் வாகனங்கள், இப்படி அநேக சிறு சிறு தொழிலாளர்கள், தொழிற்சாலைகள் இவைகள் எல்லாம் முடக்கப்பட்டு அவங்களுடைய பொருளாதாரம் எல்லாம் இழக்கப்பட்டு இப்பொழுது தன் குடும்பத்தை நடத்துவதற்கே அநேகர் வழி இல்லாமல் ரொம்ப ஒரு நெருக்கத்துக்குள்ளாக தள்ளப்பட்டிருக்காங்க. ஆனால் இந்த நாட்கள் இன்னும் அதிகமானால் எப்படி ஒரு சூழ்நிலை உருவாகும் நீங்கள் பாருங்கள். அவ்வளோ வளர்ந்த பணக்கார நாடாகிய அமெரிக்க தேசத்திலே இன்னும் இந்த லாக்டவுன் நாட்களை நாங்கள் அதிகரிப்போம் என்று சொல்லும்போது மக்கள் வீதிக்கு வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களாலேயே அந்த வாழ்க்கையை வந்து நாட்களை கடந்து போக முடியல, அவங்களாலே சமாளிக்க முடியல. அந்த வளர்ந்த ஒரு பண வசதி உள்ள அந்த நாட்டுக்கே அப்படி ஒரு நிலைமை என்றால் ஏழை நாடாகிய நம்ம நாடு எவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை சந்திக்கும் பாருங்கள். இந்த காரியத்தை நம்ம தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். மனிதர்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் அரசாங்கம் இறங்கி செய்ய முடியாங்க. எங்களுடைய வேலைக்கு எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது. நிறைய பேர் திருப்பி நம்ம அந்த வேலைக்கு கம்பெனிக்கு போக முடியுமா, நம்மளை கூப்பிடுவாங்களா, எப்படி அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்காங்க. இந்த பயமெல்லாம் கற்று நீக்கி போட்டு மனிதர்களுக்கு அப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்க முடியாத, அதே கம்பெனியில் வேலை கிடைத்து அவங்களோட குடும்பத்தை நடத்தத்தக்கதாக நல்ல வருமானம் கிடைக்க முடியாத கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நோக்கி ஜெபிப்போம் அன்பானவர்களே. அப்பொழுதுதான் அந்த ஜனங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாம் பெருகும். ஆமென். கத்தாவே உங்கள் ஸ்தோத்திரம் அப்பா. உங்கள் கரத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் கத்தாவே. அப்பா, எங்களுடைய அரசாங்கம் இந்த லாக்டவுன் இந்த நாட்களை இன்னும் அதிகப்படுத்தலாம் என்று அவங்க ஆலோசனை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அவங்க எவ்வளவோ சொல்லிக்கிறாங்க. ஆனால் இந்த நாட்களிலே, இவ்வளோ லாக்டவுன் நாட்களிலே எங்களுடைய ஜனங்களுடைய வாழ்வாதாரம், எத்தனையோ ஏழைகளுடைய வாழ்வாதாரம், எத்தனையோ வேலை செய்கிறோடைய வாழ்வாதாரம், அவர்கள் ஒன்றுமே இல்லாமல் கையில் இருந்த காசு எல்லாமே செலவாகி தன் குடும்பத்தை நடத்தக்கூட வழியில்லாத அளவுக்கு அவங்க பயங்கர கஷ்டத்துக்குள்ள இருக்கிறாங்க தகப்பனே. அவங்க குடும்பத்துக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை வாங்க கூட காசு இல்லாமல் எத்தனையோ ஜனங்களை வீட்டிலே முடக்கப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க யார்கிட்ட போய் கேட்க முடியும், யாருக்கிட்ட போக முடியும்? தன் குடும்பத்தினுடைய பிள்ளைகள் தன் குடும்பத்தை நடத்த முடியாத வாழ்வாதாரத்துக்கு தேவையான எவ்வளவோ காரியங்கள் அவங்களுக்கு மூடப்பட்டு இருக்கிறது. இவைகளை எல்லாம் மாற முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அரசாங்கம் இவருடைய காரியத்தை கொடுக்கும் போது எவ்வளவோ ஜனங்கள் இன்னும் பாதிக்கப்படுவாங்க. சிறு சிறு தொழில்கள் எல்லாம் பாதிக்கப்படும். எத்தனையோ கோடிக்கணக்கான பேர் வேலையை இழந்து அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. கர்த்தாவே, அவங்க எல்லாம் மீண்டும் வேலைக்கு போவதற்கு நீங்க உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு சிறு கடைகள் எல்லாம் திறக்கப்படட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. எவ்வளவோ தொழிற்சாலைகள் எல்லாம் மூடப்பட்டு இருக்கிறது. இனி எனக்கு வேலை கிடைக்குமா, இனி அந்த கம்பெனிக்கு என்னை கூப்பிடுவாங்களா, அதே போல நல்ல சம்பளம் தருவாங்களா என்று எத்தனையோ பேர் தன் மனதிலே பயங்கரமான கவலையோடும் வேதனையோடும் கூட ஒவ்வொரு நாட்களையும் அவங்க கடந்து போய் கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தர்தாமே அவங்களை தேற்ற முடியாத அதே கம்பெனியிலே அவங்களுக்கு வேலை கிடைக்க அவங்க குடும்ப வாழ்வாதாரம் இன்னும் பெருக கர்த்தாவே நீங்க உதவி செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம். சிறு சிறு தொழில்கள், பிளம்பிங் வேலைகள், எலக்ட்ரிஷியன் வேலைகள் மற்றும் செல்போன் கடைகள், ஒவ்வொரு எல்லா மோட்டார் வாகனத்தின் கடைகள், இது போன்ற எல்லா காரியங்களையும் எவ்வளோ ஒர்க் ஷாப்கள் எல்லாம் திறக்கப்பட முடியாது நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மக்களுக்கு அவங்களுடைய தொழில்கள் எல்லாம் நடக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். அன்றாட வாழ்வாதாரத்துக்கு தேவையான ஒவ்வொரு வேலையும் அவங்களுக்கு கிடைக்கட்டும். முன்பு ஒரு 3 மாதத்துக்கு முன்பாக அவங்க எப்படி வாழ்வாதாரத்தை அவங்க அப்பா வசதியாக வாழ்ந்தார்களோ, அவங்க தேவைகள் சந்திக்க அதை விட அதிகமாக இன்னும் வரக்கூடிய நாட்களிலே அந்த ஜனங்களுடைய தேவைகளை கத்த சந்திக்க முடியாத, அவருடைய வேலையை ஆசீர்வதிக்க முடியாத நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எத்தனையோ குடும்பங்கள் அப்பா எவ்வளவு கஷ்டத்துக்குள்ளாக தள்ளப்படுறாங்க. அவைகள் எல்லாம் மாறட்டும். அவங்களுடைய பயத்தை நீக்குங்க. அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு காரியத்தை இதயத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அவைகள் நீங்க முடியாது நான் ஜெபிக்கிறேன். மீண்டுமாக ஒரு புதிய ஒரு நம்பிக்கையை தகப்பனாக இயேசு கிறிஸ்து நீங்க கொடுங்க ஆண்டவரே. எங்க அரசாங்கத்தின் மூலமாக இப்படிப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கையை அவங்க மனசுல வைத்து நல்ல நல்ல திட்டங்களை அவர்களுக்கு ஏத்தார் போல, அவங்க வாழ்வாதாரத்துக்கு ஏத்தார் போல நல்ல நல்ல அப்பா அறிவிப்புகளை கொடுக்க முடியாத நல்ல ஒரு திட்டங்களை அரசாங்க தலைவர்களுக்கு நீர் கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாரும் குடும்பத்தையும் கர்த்தர் காப்பாற்ற முடியாத, அவர்களை ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். முழுமையாக தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், நம்ம ஆசீர்வதிப்பார். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, எவ்வளோ இன்னும் நாட்கள் இருக்கிறது.
நமக்கு ஜெபிக்கும்படியாக தேவனோடு கூட அதிகமாக செலவிடும்படியாக நல்ல ஒரு நாட்களை கர்த்தர் இப்போ நமக்கு தந்திருக்கிறார். இந்த லாக்டவுன் இந்த நாட்களில் நம்ம அதிகமாக கர்த்தரை தேடுவோம், நம்ம ஜெபிப்போம். இன்னும் நம்ம தேசத்துக்கு நம்ம ஜனங்களுக்கு எவ்வளவோ காரியத்துக்காக ஜெபம் தேவைப்படுகிறது. நீங்கள் நானும் ஜெபித்தால்தான் முற்றிலும் விடுதலை பெற முடியும், கர்த்தர் இறங்கி கிரியை செய்ய முடியும். நம்ம அப்படியே செய்வோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாக. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக. நாம் யாவரும் ஒருமனப்பட்டு ஜெபத்தின் ஊடாக கடந்து போனோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை அங்கீகரித்தார், ஏற்றுக்கொண்டார். இப்பொழுதும் கூட கர்த்தருக்கென்று காணிக்கையை செலுத்தக்கூடிய நேரத்திற்குள் நாம் கடந்து வருகின்றோம். இந்த காணிக்கையை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதை மீண்டும் உங்களுக்கு நான் ஞாபகம் ஊட்ட விரும்புகின்றேன். ஒரு சின்ன பவுல் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. கையில் காணிக்கையை இப்போவே நீங்கள் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த காணிக்கைக்குரிய ஜெபம் முடிந்த பிறகு காணிக்கைக்கான பாடல் பாடப்படக்கூடிய நேரத்தில் காணிக்கைகளை போட்டு 1 மாதம் அல்லது 2 மாதம் நீங்கள் சேர்த்து வச்சுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய ஊழியர்களுக்கோ அல்லது ஏழை எளிய ஜனங்களுக்கோ இந்த காணிக்கைக்குரிய அந்த பொருளை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அதற்குரிய பலன்களை ஆண்டவராகிய தேவன் நிச்சயமாய் தந்து நம் எல்லைகளை ஆசீர்வதிப்பாராக. காணிக்கைக்கு ஆண்டவராகிய தேவன் இந்த காணிக்கைகளையும் நம்மையும் ஆசீர்வதிக்கும்படிக்காக தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் நேரத்திலும் கர்த்தருக்கென்று காணிக்கை செலுத்தும் நேரத்தை நீர் எங்களுக்கென்று ஏற்படுத்தி தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த காணிக்கையாகிய பலிகளின் மேல் உம்முடைய ஆசீர்வாதம் வல்லமை விளங்கட்டும். இவைகளை கர்த்தருக்கென்று நாங்கள் கொடுக்கிறோம் என்கிறதை அறிந்து மனப்பூர்வமாய் நாங்கள் செலுத்துகிறோம். அவைகளுக்கு ஏற்ற பலன்களை கர்த்தர் நீர் எங்களுக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரங்களுக்குள் எங்களையும் எங்களுடைய காணிக்கையினுடைய பொருளையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமென். காணிக்கைக்குரிய பாடலாக யாவருக்கும் தெரிந்த ஒரு பாடல், இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம் என்ற பாடலுடைய ஒரு கவியை நாம் இணைந்து பாடப்போகின்றோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம் என்ற பாடலினுடைய ஒரு கவியை நாம் பாடுவோம். ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். வேகம் சென்றிடுவோம், ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே,
ஹோசன்னா ஜெயம் நமக்கே. கொடுக்கப்பட்ட காணிக்கையும் நம்மையும் கர்த்தர் அங்கீகரிக்கும்படிக்காக கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலும் நேரத்திலும் கர்த்தருக்கென்று நாங்கள் கர்த்தாவை காணிக்கைகளை படைத்திருக்கிறோம். இவைகளை நீர் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அவைகளுக்கேற்ற பலன்களை நீர் எங்கள் வாழ்க்கையிலே தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அதற்கேற்ற பலன்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள திறந்த வாசலை தந்து நீர் எங்களை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கென்று கொடுத்திருக்கக்கூடிய எங்கள் மேலே உம்முடைய ஆசீர்வாதமும் வல்லமையும் பெரிதாய் விளங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் கூட கர்த்தருடைய வார்த்தைகளின் ஊடாக கடந்து போகின்றோம். ஜெபத்தோடு நாம் காத்திருப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே தம்முடைய வாயின் வார்த்தைகளின் மூலம் நம்மோடு கூட பேசி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் நாம் ஒருவரை சந்திக்க தேவன் தந்த கிருபைக்காக கர்த்தரை நான் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். இது ஒரு பெரிய ஒரு இக்கட்டு நிறைந்த உபத்திரவம் நிறைந்த காலம் என்கிறது நாம் உண்மையாகவே அறிந்திருக்கிறோம். கர்த்தரை ஒரு காலத்திலே மனப்பூர்வமாய் தொழுது கொள்ளக்கூடிய காலங்கள் போக வீடுகளிலே அடைக்கப்பட்ட நிலைமையிலே ஆராதிக்கக்கூடிய சூழ்நிலைகளில் நாம் கடந்து விடுகின்றோம். இந்த ஆராதனை வேளையிலும் ஆண்டவராகிய தேவன் நம்மோடு கூட பேசும்படி ஜெபத்தோடு நாம் காத்திருப்போம். நிச்சயமாய் கர்த்தராகிய தேவன் தம்முடைய வாயின் வார்த்தைகளின் மூலம் நம்மோடு கூட பேசுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்கும் கூட திரும்பவும் நம்முடைய தியானத்திற்கு நாம் எடுக்க போகின்ற சத்திய வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 91வது அதிகாரம் 10வது வசனத்தை மீண்டும் ஒரு முறை வாசிக்க கேளுங்கள். சங்கீதம் 91:10 நாம் வாசிக்க கேட்போம். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வாதை உன்னுடைய கூடாரத்தை அணுகாது. கர்த்தர் நல்ல ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை நமக்கு தந்திருக்கின்றார். தம்முடைய ஜனங்கள் வாதிக்கப்படக்கூடாது என்கிறதுல கர்த்தர் கண்ணும் கருத்தும் நிறைந்த ஒரு தேவன். அப்போ ஒருவேளை நம்முடைய மனசுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம், ஏன் இப்படிப்பட்ட வாதைகள் ஆண்டவராகிய தேவனால் அனுமதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு. ஒருவேளை நம்ம யோசிக்கிறது மாதிரி எந்த விதமான காரியமும் இல்லை. ஆண்டவராகிய தேவன் ஒரு பக்கம் அன்புள்ளவராய் காணப்படுகிறதை போல மறுபக்கம் அவர் நீதியினுடைய தேவனாக இருக்கின்றார். சில நேரங்களில் பாவங்கள் மிகுந்து போக ஆரம்பிக்கும் பொழுது அதற்குரிய தண்டனைகளை நாம் கட்டாயம் பெற்றே தீர வேண்டியது அவசியம். அது கர்த்தருடைய நீதியும் நியாயமாய் காண்பிக்கப்படுகிறது. அதனால தான் இந்த மாதிரியான வாதைகள் அனுமதிக்கப்படக்கூடிய காலங்களில் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான பணி என்ன, நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து நமக்குள் என்ன குறைவுகள் இருக்கிறது என்கிறதை உணர்ந்து அறிந்து அவைகளை நாம் விட்டு மனம் திரும்புகிறது உண்டானால் இந்த வாதைக்குரிய காரியங்களில் நின்று நாம் நிச்சயமாகவே விடுவிக்கப்படுவோம் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை. சென்ற வாரத்தில் நம்ம தியானத்தில் ஒரு காரியத்தை பார்த்தோம். ஆண்டவருடைய வேத புஸ்தகத்திலே ஆண்டவராகிய தேவனுக்கு ஒரு வழக்கு நம்ம மேலே இருக்கிறது. என்ன வழக்கு இருக்கிறது? என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தை அவர்கள் பரிசுத்த குலைச்சலாக்கினார்கள். போன வாரம் நம்ம வாசிச்சோம் எசேக்கியேல் 5வது அதிகாரம் 11-12. அந்த வசனத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, என் ஜனங்கள் என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தினார்கள், அதனால நான் அவர்களை மகாபிரிய வாதையினாலே வாதித்து அவர்களுக்கு பின்பதாக பட்டயத்தை உருவி 1/3 ஜனங்களை நான் தேசங்கள் எங்கிலும் சிதற பண்ணி அவர்களை மெய்யாகவே கொன்று போடும்படிக்காக பட்டயத்திற்கு நான் கட்டளை கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் உக்கிர கோபமாய் பேசினதை நம்ம பார்த்தோம். இந்த பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டாக்கக்கூடிய அனுபவம் என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டு வந்தோம். பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லும்போது பரிசுத்த ஸ்தலம் என்கிறது கர்த்தருக்கு உரிய ஸ்தலம். அதில் எந்த மனுஷகமும் உள்ள போகக்கூடாது. உங்களுக்கே நல்லா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால ஒரு நாட்களில் இந்த நெகேமியாவுடைய காலத்தில் நெகேமியா என்கிற பக்தனுக்கு ஒரு பெரிய ஒரு பொறுப்பு கர்த்தர் கொடுத்தாரு. அந்த இடிந்து போன அலங்கத்தை, எருசலேம் அலங்கத்தை கட்டணும் அப்படிங்கக்கூடிய ஒரு பணியை கொடுத்தாரு. அந்த நாட்கள் அந்த அலங்கம் எல்லாம் இடிக்கப்பட்டு அந்த தேசமே இல்லாத இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்தில் ஆண்டவராகிய தேவனுடைய கட்டளைகளின்படி நெகேமியா என்கிற மனுஷன் அந்த தேசத்தை சுற்றி பார்க்குற கடந்து போகிறாரு. கடந்து போய் அந்த தேசத்தை கட்டக்கூடிய அந்த பணிகளுக்குள்ளாக அவர் கடந்து போகிறதுக்கு முன்னதாக எல்லா ஜனங்களையும் வீடு விடா போய் யூத ஜனங்கள் ஒவ்வொரு வீடு விடா போய் அவர் வருந்தி அழைத்து கூப்பிட்டு அந்த பகுதியில் நம்ம கட்டடங்களை கட்டணும், திரும்ப அந்த பகுதியை ஆண்டவராக தேவனுடைய ஆலயம் இருக்கக்கூடிய ஸ்தலமாக கட்ட வேண்டும் என்கிற ஒரு பொறுப்பு ஆண்டவர் என்னுடைய கரங்களை தந்திருக்கிறாரு. நீங்கள்லாம் என் கூட என்னுடைய கரங்களோடு கூட நீங்களும் உங்களுடைய கரங்களை கொடுத்து இந்த பெரிய வேலையை நாம் மெய்யாகவே செய்ய போகிறோம் என்று எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டுறாரு. இருக்கக்கூடிய ஜனங்கள், போகக்கூடிய ஜனம், இருக்கக்கூடிய ஜனம், உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேரையும் கூப்பிடுறாரு. எல்லா ஜனமும் வந்துட்டாங்க. எல்லா ஜனமும் அவங்களுடைய பங்குக்கு அந்த பெரிய
பெரிய கட்டுமான பணியை கட்டுறாங்க. கட்டி முடித்து ஒரு நாளில் வந்து என்ன நடக்குது பாருங்கள். நெகேமியா ஒரு முறை வெளியே போயிட்டு உள்ளே வர்றாரு. உள்ளே வரக்கூடிய நேரத்தில் ஆலயத்தில் சில ஜனங்களை வந்து உள்ளே அங்கே இருக்கக்கூடிய சில பிரதானிகளை வந்து உள்ளே அவங்களுக்கு வந்து குடியிருப்புக்கு கொடுத்துருக்குறாங்க. குடியிருப்புக்கு கொடுத்தவுடனே நெகேமியா உள்ளே வந்து பார்க்குறாரு. தேசத்தை பார்த்துட்டு நேராக ஆலயத்துக்குள்ளே உள்ளே போய் பார்க்குறாரு. பார்த்தா அங்கே சில ஜனங்கள் பார்த்தா அவங்க வந்து உள்ளே உட்காந்து சமையல் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்புறம் ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணி துவைச்சி உள்ளே போட்டு வச்சுருக்கிறத பார்க்குறாரு. உடனே அங்கே இருக்கக்கூடிய பிரதானிகளை பார்த்து கேட்குறாரு, இவங்களுக்குலாம் வந்து ஆலயத்தில் இடம் கொடுத்தது யார்? கர்த்தருடைய ஆலயம் கர்த்தருக்குரியது தானே, இதில் எப்படி மனுஷனுக்கு நீ வந்து இடம் கொடுத்த? இல்லைங்க, அவங்க வந்து கேட்டாங்க, நம்ம தானே எல்லாத்தையும் வருந்தி கூப்பிட்டோம், அதனால் அவங்க வந்து எங்களுக்கு ஆலயத்துக்குள்ளே இடம் தாங்கன்னு கேட்டாங்க, அதனால் ஆலயத்துக்குள்ளே கொடுத்தோம். உடனே நெகேமியாவுக்கு வந்த கோபத்து நிமித்தமாக அந்த ஜனங்கள் அத்தனை பேரையும் பிடிச்சி அடித்து வெளியே துரத்தி அந்த ஆலயத்தை அவர் சுத்திகரிக்க துவங்க ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, கர்த்தருக்குரியது கர்த்தராகிய தேவனுக்கு மட்டும்தான். அதில் நீயும் நானும் கூட உள்ளே போகக்கூடாது. அது கர்த்தருக்கே உரிய ஒரு காரியமாக இருக்கிறதுல உனக்கும் எனக்கும் எந்த விதமான பங்கும் கூட அதில் கிடையாது. ஆண்டவருடைய வேத புத்தகத்தில் நெகேமியா என்ன சொல்ல இருப்பாங்க, மனுஷத்துக்கும் மாம்சத்துக்கும் அங்கே பங்கு கிடையாது. அது கர்த்தருக்குரிய ஸ்தலம், அந்த பரிசுத்த ஸ்தலம், அது கர்த்தருக்குரிய. அதில் கர்த்தராகிய தேவன் ஒருவர் மட்டுமே வசிக்க தகுதி உண்டே தவிர நீயும் நானும் அதன் மேல் கரங்களை வைக்க கூட நமக்கு தகுதி இல்லை. அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஊழியம் என்கிறது கர்த்தருக்குரியது. அதில் நீயும் நானும் கொண்டு போய் எப்படி கையை வைக்கலாம்? யோசிச்சு பாருங்களேன். இது கர்த்தராகிய தேவனுடைய சபை, கர்த்தராகிய தேவனுடைய ஊழியம், கர்த்தராகிய தேவனுடைய ஆலயம், கர்த்தராகிய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய காரியம். இதில் எந்த மனுஷிகமான சம்பந்தமும் உறவும் அதன் மேலே வரக்கூடாது. அதன் மேலே எந்த ஆளுகையும் உள்ள வரக்கூடாது. மாம்ச ஆலோசனைகளை உட்பிரவேசிக்க செய்ய ஆரம்பிக்கிறது உண்டானால் அது தேவனுக்கு அருவருப்பு என்று கர்த்தருடைய வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம். இந்த இடத்துல அவங்க வந்து என்ன செய்றாங்க, பாழாக்கும் அருவருப்பை கொண்டு போய் பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு போய் நிற்க வைக்கிறாங்க. இந்த ஜனங்களே கொண்டு போய் அதன் மேலே கொண்டு போய் வைக்க துவங்குகிறாங்க. இந்த பாழாக்கக்கூடிய அருவருப்புகள் தேவன் எவைகளெல்லாம் வேண்டாம் என்று சொல்கிறாரோ அதில் கொண்டு போய் மனுஷனே போய் உட்காரக்கூடாது. மனுஷனுடைய மாம்சத்தினுடைய நினைவு கூட போய் உட்காரக்கூடாது. ஆனால் இவங்க என்ன காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க, கர்த்தர் வழக்கு சொல்றாரு, என் ஜனங்களோடு கூட எனக்கு ஒரு வழக்கு இருக்கிறது. என்ன வழக்கு இருக்கிறது ஆண்டவரே? என் ஜனங்களே போய் அந்த ஆலயத்திற்குள்ளாக உட்காரக்கூடாது. அது என்னுடைய ஸ்தலம், அது எனக்காக வேறு பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்தலம். அதில் மனுஷிகம் போகக்கூடாது, மாம்சம் நிற்கக்கூடாது, மாம்சனுடைய சிந்தனை உள்ள போகக்கூடாது. இப்படி நான் எனக்கென்று வேறு பிரித்திருக்கக்கூடிய இடத்துல இவர்கள் தங்களை வைக்காம, தங்களுடைய மாம்சீக நினைவு கூட வைக்காம அவர்கள் பாழாக்கும் அருவருப்பை அனுமதித்தது என்ன? அப்படிப்பட்ட ஒரு வழக்கை நான் அவர்கள் மேல் வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் பேசுகின்றார். இந்த பாழாக்கும் அருவருப்பு என்கிறதை பற்றி சென்ற முறை நம்முடைய தியானத்தில் பார்த்தோம். மாறுபாடுகள் எல்லாம் அருவருப்பானவைகள், கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். நீதிமொழிகள் 11:20 நம்ம வந்து போன முறை வாசிச்சோம். மாறுபாடுகள் எல்லாம் கர்த்தராகிய தேவனுக்கு அருவருப்பானவைகள். இந்த மாறுபாடுகள் என்கிறது ஆண்டவராகிய தேவனுக்கு விரோதமாய் நாம் செயல்படக்கூடிய சில பல தன்மைகள் என்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். வெளியே பார்க்கும்போது கர்த்தருக்கு பிரியமானது மாதிரி நமக்கு இருக்கும். ஆனால் கர்த்தராகிய தேவன் அவைகளை அருவருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஆண்டவராகிய தேவனுக்கு எது தேவை? நீதிமானுடைய வாழ்க்கை அவருக்கு தேவை. நல்ல நீதிமானுக்குரிய ஒரு நடக்கை அவருக்கு தேவை. ஒரு மனுஷன் நீதிமானாய் மாற்றப்பட வேண்டும் என்கிறது கர்த்தருக்கு பிரியம். ஆனால் அதே கர்த்தருடைய வசனம் மற்றும் ஒரு வார்த்தையை சொல்கிறது, நீ நீதிமானாய் இருக்கலாம் ஆனால் மிஞ்சின நீதிமானாய் இருக்கக்கூடாது. எப்படி சொல்றாரு பாருங்களேன். நீ நீதிமானாய் இருக்கலாம், மிஞ்சின நீதிமானா போகக்கூடாது. எதை கர்த்தர் சொல்லியிருக்கிறாரோ அதை தான் நீ செய்யணுமே தவிர நீ அதற்கு மிஞ்சி கூட்டியும் குறைத்தும் ஒரு காரியத்தை நீ அதன் மேலே அந்த ஒரு காரியத்தை பயன்படுத்தக்கூடாது என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. இப்போ இந்த மாறுபாடுகள் எங்கெங்கெல்லாம் நமக்கு வருது பாருங்க. கர்த்தராகிய தேவனுடைய திட்டத்திற்கும் நம்முடைய திட்டத்திற்கும் எங்க, அதாவது இந்த வேறுபடுத்தப்படக்கூடிய தன்மைகள் எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு காரியத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் 28வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது மாறுபாடுகள் என்கிறது கர்த்தராகிய தேவனோடு நம்ம இப்போ ஒருமனப்பட்டு நம்ம நடந்துட்டு வர்றோம். ஆவிக்குரிய மனுஷனாய் காணப்படக்கூடிய ஒரு மனுஷன் கர்த்தரோடு கூட வரும் பொழுது அவன் எதை ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக அவன் வந்து சத்தியப்படுத்தி அல்லது சத்தியம் பேசி கொண்டு வருகிறான் என்றால், ஆண்டவரே நீங்கள் என்னை எங்கே போக சொல்லினா அங்கே நான் போகிறேன், நான் எனக்கு என்னுடைய சித்தமெல்லாம் ஒன்றுமே இல்லை, என்னுடைய விருப்பமெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் நில்லுன்னு சொன்னால் நிற்கிறேன், உட்காருங்கன்னு சொன்னால் உட்கார்றேன். இப்படி வரக்கூடிய ஒரு மனுஷன் எங்கே கர்த்தராகிய தேவனுடைய மனதிற்கு வேறுபடுத்தப்படுகின்றான், எங்கே அவனுடைய வழிகளை அவனே மெய்யாகவே செலக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீதிமொழிகள் 28:18 ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை நமக்கு விதமாக சொல்லப்படுகிறது. வாசிக்க கேளுங்கள்.
உத்தமமாய் நடக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். மாறுபாடான இரு வழியில் நடக்கிறவனோ இரண்டு வழிகளில் நடக்கிறவனோ அவற்றில் ஒன்றிலே விழுவான். அவற்றிலே ஏதாகிலும் ஒன்றிலே அவன் விழுந்து போய்விடுவான். கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? எது மாறுபட்ட ஒரு காரியம்? கர்த்தர் சொல்லுகின்றார், ஏதாச்சும் ஒன்ன நீ நேசி. ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் பார்க்காத. ஒருவனை சிநேகித்து மற்ற ஒருவனை கட்டாய் நீ பகைச்சிருவ. அதனால ஏதாகிலும் ஒன்றிலே நீ நில். ஒன்று கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டுமானால் கர்த்தருக்கு செய்ய, இல்லை உலகத்துக்கு ஊழியம் பார்க்கணும் உலகத்துக்கு போயிரு. ஆண்டவர் சொல்லுகின்றார், ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் பார்க்காது, ரெண்டு காரியத்திலையும் கால் வைக்காது. இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன ஊழியங்களை பார்த்தீங்கன்னா கர்த்தரையும் பிரியப்படுத்தி மனுஷனையும் பிரியப்படுத்துகிறது. கர்த்தருக்கும் ஊழியம் செய்து காசுக்கும் ஊழியம் பார்க்கிறது, கர்த்தருக்கும் ஊழியம் செய்து புகழ்ச்சிக்கும் ஊழியம் பார்க்கிறது, கர்த்தருக்கும் பிரியமாக மக்களுடைய மனசை மகிழ்விக்கக்கூடிய ஊழியங்களை செய்யக்கூடிய தன்மை. இதை கர்த்தராகிய தேவன் உண்மையாகவே அருவருக்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் பேசுகின்றார். இதை விளக்குகிறதுக்கு ஒரே ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். இது உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம். ஒரு நல்ல ஒரு கிராமத்தில் ஒரு வாலிபன் ஒருவன் ரட்சிக்கப்பட்டான். இந்த ரட்சிக்கப்பட்ட இந்த வாலிபனுக்கு ஆண்டவராகிய தேவன் ஒரு அழைப்பை தந்தார். அவர் சொன்னார், கிராமங்களில் போய் நீ ஊழியங்களை செய்ய வேண்டும் மகனே. எல்லா கிராமத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை கண்டு கொள்வார்கள் யாருமே இல்லை. எல்லா ஜனங்களும் பட்டணத்தை நோக்கி கடந்து போகிறாங்க. ஊழியத்துக்காக காசு நிறைய கிடைக்கிறதுக்காக நிறைய கிராமங்களை விட்டுட்டு நகரத்தை நோக்கி அவங்க கடந்து போகிறாங்க. அதனால் நீ செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்ன? கிராமத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை சந்திக்கும்படி நான் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறேன், பெரிய பெரிய அற்புதங்களை நான் செய்வேன்னு கர்த்தர் சொல்லிட்டார். இவரும் கிராம ஊழியத்திற்குள்ளாக கடந்து போனார். கிராம ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா இவர் மாதிரி ஒரு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு மனுஷனை பார்க்க முடியாது. ரொம்ப வல்லமையான ஒரு ஊழியம். அற்புதம் சொன்னால் இந்த ஒரு ஊழியக்காரனுடைய அற்புதம் மாதிரி எங்கேயுமே பார்க்க முடியாது. மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புகிறது. பிசாசு பிடித்திருக்கக்கூடிய மனுஷன் மேலே தன்னுடைய ஒரு விரலை வச்சாலே உடனே பிசாசு ஓடி போகிறது. இன்னும் எத்தனையோ வியாதிப்பட்ட மக்கள் சுகமாக்கப்படுகிறது. பெரிய பெரிய அதிசயங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டது. ஒரு நாளில் இவர் இந்த கிராம ஊழியத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் பட்டணத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் கிராமத்தில் அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருந்தார். இவர் செஞ்ச அந்த ஊழியத்தை பார்த்த மாத்திரத்தில் அவருக்கு மனசில் தொடப்பட்டு அவர் வந்து கேட்டார், ஐயா, கிராமத்தில் ஊழியம் பார்க்குறீங்களே, எங்களை மாதிரி சிட்டி பகுதியில் நீங்கள் தயவு செஞ்சு வரணும். எங்கள் மாதிரி சபைகளில் நிறைய சபைகள் இப்போ காய்ந்து கிடக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கிறது. தயவு செய்து நீங்கள் இந்த மாதிரி ஊழியத்துக்கும் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் சொன்னார், இல்லைங்க, கர்த்தர் வந்து என்னை வந்து அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கனுடைய நோக்கம் கிராம ஊழியம் பார்க்குறதுக்கு தான். நான் எப்படி நகரத்துக்கு வருவேன்? இல்லைங்க, நீங்கள் வரணும், ஒரு தடவையாச்சும் ஒரு மீட்டிங்காச்சும் நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு அந்த ஊழியக்காரரை ஏற்பாடு பண்ணிட்டாங்க அவருடைய அனுமதியின் பேரில். ஊழியம் நடந்துச்சு. ஊழியம் நடந்து முடிந்த பிறகு பார்த்தா ஊழியங்களில் பெரிய பெரிய அதிசயங்கள், அடையாளங்கள், அற்புதங்கள் எல்லாமே நடந்துச்சு. உடனே பார்த்தீங்கன்னா அந்த ஊழியத்திற்கு வந்திருக்கக்கூடிய நிறைய நகரவாசிகள் எங்கள் ஊருக்கு வரணும்னு சொல்லி நிறைய டைமே இல்லாத அளவுக்கு ஷெட்யூல் நிறைய புக் பண்ணிட்டாங்க. புக் பண்ண உடனே என்ன நினச்சி பாருங்கள், ஒவ்வொரு ஊழியத்திற்கும் கடந்து போனார். ஒரு நாள் கர்த்தர் பேசினார், மகனே, உன்னை நான் எதுக்கு அபிஷேகம் பண்ணினேன்? கிராமத்தில் போய் நீ ஊழியம் பார்க்கணும்னு சொல்லித்தானே அபிஷேகம் பண்ணினேன். ஆனால் இப்போ நீ என்ன ஊழியம் பார்த்துட்டு இருக்க? நகர பகுதியில் போய் நீ ஊழியம் பார்த்து கொண்டிருக்கிறாய். இந்த ஊழியத்தை நீ செய்யாமல் என்னுடைய வார்த்தையின்படி நீ செயல்பட வேண்டும். அதுக்கு இந்த ஊழியக்காரர் கர்த்தரை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், ஆண்டவரே, கிராமத்தில் போய் நான் ஊழியம் பார்த்தேன். ஒரு கஞ்சி கொடுத்தாங்க, ஒரு கூழ் கொடுத்தாங்க, கொஞ்சம் அரிசி கொடுத்தாங்க, பருப்பு கொடுத்தாங்க, விளையக்கூடிய காய்கறியை கொடுத்தாங்க. ஆனால் நகரத்தில் நான் போய் ஊழியம் பார்த்தா ஒவ்வொரு ஊழியத்திலையும் 10,000, 20,000, 50,000, 1,00,000 எவ்வளவு காசு என் கையில் கிடைக்குது பாருங்கள். இந்த ஊழியத்தை வைத்து நான் எவ்வளோ தூரம் டெவலப் பண்ண முடியும், எத்தனை பெரிய பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். இதை விட்டுட்டு போயிட்டு ஒரு 5-10 ரூபாய்க்காக, ஒரு சின்ன ஒரு கூழுக்காக, கஞ்சிக்காக போய் ஊழியம் பார்க்க சொல்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து அந்த மனிதன் ஊழியத்திற்குள்ளாக கடந்து போனான். அதே நகரத்திற்குள்ளாக, பட்டணத்துக்குள்ளாக நடந்த காரியம் என்ன தெரியுமா? கொஞ்ச நாள் கர்த்தர் போராடி பார்த்தார். கர்த்தர் அந்த ஊழியக்காரனை விட்டு போயிட்டார். அதன் பின்பதாக அவர் போய் நின்று பிரசங்கம் பண்ணினால் வல்லமை இல்லை, அபிஷேகம் இல்லை, எழுப்புதல் இல்லை. வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி மாறுபாடு எங்கே வருகிறது பாருங்கள். என்றைக்கு கர்த்தரை விட்டு உன் கண்களை உலகத்திற்கு நேராக ஏதாச்சும் பக்க வழியை நோக்கி நீ திருப்புகிறது உண்டானால் நீ கர்த்தரை விட்டு விழுந்து போக ஆரம்பிச்சிருவன். பேதுருனுடைய வாழ்க்கை இதற்கு நல்ல ஒரு உதாரணம். இயேசு கிறிஸ்து ஒரு முறை கடலிலே நடந்து வருகின்றார். அந்த இடத்துல இந்த சீஷர்கள் எல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க. படகுல அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று பயங்கரமான கொந்தளிப்பு வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் திடீரென்று தூரத்தில் கண்ணை ஏறெடுத்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சமுத்திரத்தில் நடந்து வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறாங்க. ஜனங்கள் எல்லாரும் பதறிட்டாங்க, ஐயோ ஆவேசம்னு சொல்லி கத்துறாங்க. உடனே அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களை பார்த்து இயேசு சொன்னால், பயப்படாதீங்க, நான் தான், உங்களை நோக்கி நான் வருகிறேன் என்று சொல்லி இயேசு பேசின பொழுது பேதுரு அப்போஸ்தலன் இயேசுவை பார்த்து சொன்னான், இயேசுவே, நீரேயாக இருக்கிறது உண்டானால் நான் உம்மிடத்திலே வரும்படி
இந்த கடலிலே இறங்கி நடந்து வரும்படி நீர் எனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். உடனே பேதுருவை பார்த்து சொன்னார், சரி நீ இறங்கி வாப்பான்னு சொன்னார். பேதுரு இறங்கி ஒரு ஸ்டெப் 2 ஸ்டெப் வச்சா 3வது ஸ்டெப்பிலே பேதுரு அப்போஸ்தலன் மூழ்கி போனேன். ஐயரே நான் மடிந்து போகலேன், காப்பாற்றும்னு கேட்குறான். உடனே ஆண்டவராகிய தேவன் காப்பாற்றி, அற்ப விசுவாசியை ஏன் நீ சந்தேகப்பட்டன்னு கேட்கிறார். எதில் அவர் சந்தேகப்படுகிறார்? அவ்வளோ நேரம் வரைக்கும் கர்த்தரை பார்த்துட்டே இருந்தார். கர்த்தரை பார்க்கக்கூடிய அவருடைய கண்கள் லேசாக திரும்பி காலுக்கு கீழாக வீசக்கூடிய அந்த புயலையும் கொந்தளிப்பையும் அலையும் லேசாக பார்த்த பொழுது, ஆண்டவராகிய தேவன் மேலே வைத்திருக்கக்கூடிய பார்வையை அவர் விலக்கின பொழுது அப்படி மூழ்கி போக துவங்கினார். நிறைய பேருடைய வாழ்க்கையில் மாறுபாடு எங்கே வருகிறது? கர்த்தரை மேலே மட்டும் நீ கண்ணை வைக்கும் போது உன்னுடைய வழி தப்பி போகிறதே இல்லை. கர்த்தரை விட்டு கொஞ்சம் நீ டைவர்ட் பண்ணிட்டா கூட, ஊழியத்தின் மேல கண்ணை வச்சுட்டா கூட, மக்கள் மேல கண்ணை வச்சுட்டா கூட, புகழ்ச்சி மேல கண்ணை வச்சுட்டா கூட, அல்லது வரக்கூடிய பெருமை மேல கண்ணை வச்சுட்டா கூட, ஆஸ்தியின் மேல அந்தஸ்து மேல வரக்கூடிய எல்லா செல்வாக்குகள் மேல கண்ணை வச்சுட்டா கூட கர்த்தரை நீ இழந்து போக ஆரம்பித்து விடுவாய். மாறுபாடுகள் வருகிறது நம்முடைய வாழ்க்கையிலே, நம்மை அறியாமல் உட்பிரவேசிக்க ஆரம்பிக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதை. இந்த மாறுபட்ட வழிகளின் நிமித்தமாகத்தான் கர்த்தர் சொல்லுகின்றார், என் ஜனங்கள் என்னை தொலைத்து விட்டுட்டாங்க. கிறிஸ்தவன்னு பேரு தான் வச்சிருக்கிறான், கிறிஸ்துவாகிய நான் அவனோடு கூட இல்லை. என்னை அவர்கள் வழியிலே எங்கேயோ விட்டுட்டு போயிட்டாங்க. நான் அவர்களை தேடி தேடி அலுத்து போனேன். பேர் மட்டும் கிறிஸ்தவனாய் காணப்படுகின்றார், ஊழியத்திலே என்னுடைய பெயரை பயன்படுத்துகிறான், உபதேசத்திலே என்னுடைய பெயரை பயன்படுத்துகிறான். ஆனால் எனக்கும் அவனுடைய வாழ்க்கைக்கும் எவ்வளவேனும் சந்தேகம் இல்லை என்று, எந்த விதமான காரியத்திலும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உனக்கும் உன் தேவனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று யோசித்து பார். உன் தேவனை அழைக்கும் பொழுது இதோ நான் இருக்கிறேன் என்று கர்த்தராகிய தேவன் உன் குரலை கேட்டு வரக்கூடிய அளவிற்கு உனக்கும் கர்த்தருக்கும் நெருங்கின ஐக்கியம் இருக்கிறது உண்டானால் உன் வழிகள் கர்த்தருக்கு பிரியமானவைகள். மாறுபட்ட வழிகளால் காணப்படக்கூடிய மனுஷன் எவ்வளவு பெரிய ஊழியம் பார்த்தாலும் சரி, கர்த்தரை அவன் தன் வாழ்க்கையிலே ஒரு நாளும் சந்திக்கவே முடிகிறது இல்லை. கர்த்தருடைய மகிமை அவனுடைய வாழ்க்கை விட்டு தொலைந்து போக ஆரம்பிக்கிறது. குருட்டாட்டமாக அவன் தீர்க்க தரிசனம் பேசுகிறான், குத்துமதிப்பாக காரியங்களை சொல்லுகின்றான், ஏதோ தன்னுடைய மனதிலே ஏவப்பட்ட காரியங்களை பேசுகிறானே தவிர கர்த்தருக்கும் அவனுக்கும் எவ்வளவேனும் சம்பந்தமே இல்லை. இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய உபதேசங்களை பாருங்க, ஆண்டவராகிய தேவனுடைய வசனத்திற்கும் வார்த்தைக்கும் சம்பந்தமே இல்லாத எத்தனை நூதனமான உபதேசங்கள். இது கர்த்தர் தான் பேசினார்னு சொன்னாங்க, கர்த்தர் தான் சொன்னார்னு சொல்றாங்க. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய தேவன் தான் என்னோடு கூட பேசினார். மரணமே ஒரு மனுஷனுக்கு வருகிறது இல்லை, சாவாமையை ஆண்டவராகிய தேவனுக்கு தந்துட்டாரு. பாவம் எங்கே பெருகுகின்றதோ அங்குதான் கர்த்தருடைய கிருபை பெருகும். ஆகவே நீ பாவம் செய் என்று கர்த்தராகிய தேவனே என்று வந்து நேரடியாக வந்து பேசுகின்றார். எந்த தேவன் பேசுகிறாருங்க? கர்த்தருடைய வசனத்துக்கு அதுக்கு சம்மதம் இல்லாத இருக்கக்கூடிய தன்மை வந்ததற்கு காரணம், எங்கோ உன்னுடைய வழி மாறுபட்டதாய் காணப்பட்டதான் காரணம். நீ கர்த்தருடைய வார்த்தை என்கிறதை உன்னுடைய மனதிலே யோசிக்கிறாய், ஆனால் பேசினது கர்த்தர் அல்ல. கர்த்தராகிய தேவன் ஒரு மனிதனோடு கூட இணைந்து நடக்கிறது உண்டானால் உன்னுடைய வழியை அவர் தவறுகிறதற்கு ஒரு நாளும் அனுமதிக்கவே மாட்டார். நீ லேசா வழி இடறக்கூடிய நேரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு நல்ல ஒரு வார்த்தை சொல்லுது, நீங்கள் வழியில வலது புறமும் இடது புறமும் சாயும் பொழுது பின்னால் ஒரு சத்தம் கேட்பீங்களா? அவர் என்ன சொல்லுகிறார்? வழி இதுவே, இதிலே நடுவுங்கள், சரியான வழியை கைட் பண்ணக்கூடிய கர்த்தர் அவர். நீ வழி தடுமாறக்கூடிய நேரத்தில் கர்த்தர் பார்த்துட்டு எப்படி சும்மா இருப்பாரு? நிறைய பேர் சொல்றாங்க கர்த்தர் தான் வெளிப்படுத்துறார். எப்படிங்க வெளிப்படுத்துவாரு? வசனத்திற்கு புறம்பான காரியங்களை கர்த்தர் எப்படி உன்னோடு கூட பேசுவார்? ஆகவே மாறுபட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும் பொழுது தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட வழக்காடும்படிக்காய் வருகின்றார். நம் நிமித்தமாகவே தேசம் மெய்யாகவே சிதைந்து சின்னாபின்னப்பட்டு போகிறது. தேசத்திலே ஆசீர்வாதங்களை கொண்டு வரக்கூடிய நீயும் நானும் அபிஷேகம் பண்ணப்பட்ட உன் மூலமாகத்தான் ஆசீர்வாதம் வரணும். ஆனால் இந்த அபிஷேகத்தை நாம் மெய்யாகவே தொலைத்து போட ஆரம்பிச்சதுதான் ஆசீர்வாதங்கள் எல்லாம் இழந்து போனதற்கு காரணம் என்கிறதை முதல் காரியம் புரிந்து கொள்ள வேண்டும். மாறுபட்ட வழிகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது உண்டானால், இரண்டு வழிகளிலே தடுமாற்றமாய் காணப்படுகிறது உண்டானால், உலகத்தின் மேல் ஆதங்கமாய் திரும்பி பார்க்கிறது உண்டானால், லோத்தினுடைய காலத்துல ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை நம்ம வந்து பார்க்கிறோம். லோத்தின் மேலே கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய கிருபையினாலே சோதோம் கொமோரா பட்டணத்தை அழிக்க போகின்றார். அப்போ லோத்துனுடைய மனம் நீதிமானுடைய மனமாய் காணப்பட்டதனால லோத்துவை பார்த்து சொல்கிறார், லோத்துவே, இனியும் நீ காலதாமதம் பண்ணாதே, நான் இந்த இடத்தை அழிக்கப் போகின்றேன், நீயும் உன்னுடைய குடும்பத்தாரும் அந்த மலை பிரதேசங்களுக்குள்ளாக ஓடி போய் விடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். உடனே லோத்து கேட்கிறார், இல்லை மலைக்கு போக முடியாது, தீங்கி என்னை மெய்யாகவே தொடர்ந்து விடும் ஆண்டவரே, பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சம பூமிக்குள்ளாக போருக்கு எனக்கு அனுமதி கொடுங்க. சரி, நீ சீக்கிரமா எங்கேயாச்சும் போ, கர்த்தருடைய கோபம் உன் நிமித்தம் தாமதித்துக் கொண்டிருக்கிறது, நீ சீக்கிரமா போய் என்று சொல்லி அவன் மேல் வைத்த கிருபையினால் அவனுடைய கையை பிடிச்சி இழுத்து வெளியே கொண்டே விடுறார், ஊருக்கு வெளியே கொண்டே விடுறார்.
ஊருக்கு வெளியே கொண்டு போய் விடக்கூடிய நேரத்தில் லோத்தினுடைய மனசுல பெரிய கஷ்டம், பயங்கரமான உபத்திரவமான நினைவுகள் எல்லாத்தையும் இழந்து இப்ப கர்த்தர் காண்பிக்கக்கூடிய தேசத்தை நோக்கி ஓடி போய் கொண்டிருக்கிற, எதையும் நான் எடுக்கிறேன், எதையும் என்னுடைய கரங்களுக்குள்ளாக கொண்டு வரவில்லை என்று சொல்லி தன்னுடைய குடும்பத்தினுடைய மக்களுடைய கரங்களை பிடித்துக் கொண்டு லோத்து ஓடிக்கொண்டிருக்கிறார். லோத்தினுடைய மனைவி பார்த்தாங்க, ஐயோ கஷ்டப்பட்டு வாங்கின எல்லா காரியத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லி பின்பதாக திரும்பி பார்த்தாள். ஒரு மனமாய் மாறுபாடு இல்லாமல் கர்த்தரை மட்டும் பார்த்திருந்தான்னா அவள் மெய்யாகவே ஓடி அக்கறை சேர்ந்திருப்பாள். ஆனால் உலகத்தை திரும்பி பார்த்து 2 வழிகளிலே தன்னுடைய மனதை திசை திருப்பின பொழுது நின்ற இடத்திலே அப்படி நின்று உப்பு தூணாய் மாற்றப்பட்டு போய்விட்டாள். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நீ எதன் மேல் உன்னுடைய மனதை திருப்புகின்றாய்? எது உன்னுடைய வாழ்க்கையை ஈர்த்து கொண்டு வருகிறது? கர்த்தராகிய தேவனுக்கென்று ஒப்பு கொடுத்த உன்னுடைய வாழ்க்கையை எதை நோக்கி கடந்து போகிறது? நீ கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவன் என்கிற ஒரு நிலையோடு கூட கடந்து வந்தாய். நீ கர்த்தருக்காக எதையும் நான் சாதிப்பேன் என்று ஒப்பு கொடுத்தாய். கர்த்தராகிய தேவன்தான் என்னுடைய வாழ்க்கையிலே பிரதானம் என்கிறதை பற்றி பேசிக்கொண்டு வந்தாய். இப்பொழுது எதை நோக்கி நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய வழிகள் மாறுபட்டதாக இருக்கிறது உண்டானால் இந்த நாளில் இதை கேட்கும் கூடிய நீ மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி உண்மையான மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தால் மட்டும்தான் இப்படிப்பட்ட மகா பெரிய ஆபத்துகளை நின்று நாம் மெய்யாகவே காப்பாற்றப்பட முடியும். இந்த 2 வழிகளில் நடக்கக்கூடிய தன்மைகளை பற்றி வேதம் என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். 2 பேதுருவின் புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது நல்ல ஒரு வார்த்தை, நல்ல ஒரு காரியம் இவ்விதமாய் நமக்கு சொல்லப்படுகிறது. ஒரு மனுஷனை பற்றி அங்கே நம்ம வந்து வாசிக்கிறோம். 2 பேதுரு 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பேயோரின் குமாரனாகிய பிலேயாமினுடைய வழியை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி ஆண்டவராகிய தேவனுடைய வேத புஸ்தகத்தில் நல்ல ஒரு காரியத்தை பார்க்குற. என்ன போட்டிருக்கு பாருங்க, செம்மையான வழிகளை விட்டு பிரிந்து அநீதத்தின் கூலியை நோக்கி ஓடுகின்ற. அதுதாங்க 2 வழி. 2 வழினா என்ன? நீ ஆண்டவராகிய தேவனுக்கென்று எதற்காக உன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாய்? ஆண்டவரே, நான் உமக்காக வருகின்றேன். நான் வரும்போது பாதி வழியில் நான் பிரிஞ்சு போயிடுவேன். நம்ம ஒரு நாள் அந்த மாதிரி நம்ம சொல்லி நம்ம வந்து அபிஷேகத்தை வாங்கலை. ஆண்டவரே, என்னை கடைசி வரைக்கும் நீங்கள் நடத்திட்டு போங்க. எந்த வழியாக இருந்தாலும் பரவாயில்ல, முள்ளாக இருந்தாலும் பரவாயில்ல, கல்லாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது மலையாக இருந்தாலும் பரவாயில்ல, கடலாக இருந்தாலும் பரவாயில்ல, அல்லது பள்ளத்தாக்காக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உம்மை விடாமல் பின்பற்றி வருவேன். சும்மா கூட பின்பற்றி வருகிறதில்ல, என் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றி நான் உம்மை பின்பற்றி வருவேன். இப்படித்தானே சொல்லிட்டு வந்தீங்க. ஆனால் இன்றைக்கு உலகத்தை ஆதங்கத்தோடு கூட திரும்பி பார்க்கிறதுடைய காரணம் என்ன? 2 வழிகளிலே நாம் நடக்கும்படிக்காக செம்மையான வழிகளை விட்டு பிரிந்து போன பிலேயாம். ஆண்டவராகிய தேவன் அவனை தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணியிருந்தார். ஆனால் உலகத்தின் மேலே தன்னுடைய கண்களை திசை திருப்பின பொழுது ஆண்டவராகிய தேவனை அவன் மறந்து போனான். அவனுடைய சாவை பாருங்க, அவன் செத்து போன காரியத்தை பாருங்க. அந்த காலத்தில் ராஜாக்கள் கர்த்தருக்கு பயந்த பொழுது கர்த்தராகிய தேவன் அவருடைய சாவை மகிமையுள்ள ஒரு சாவாக உயர்த்த ஆரம்பித்தார். எல்லா ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ராஜாக்களுடைய கல்லறைகளில் கொண்டு போய் அவங்களை சேர்த்து பெரிய பெரிய காரியங்களை செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு பெரிய மகிமையான ஒரு சாவினுடைய தன்மைகளை ஆண்டவராகிய தேவன் தந்தார். ஆனால் அந்த பிலேயாமுடைய சாவு எப்படி இருந்துச்சு பாருங்க. கூட்டத்தோடு கூட கூட்டமாக அவனும் ஒரு மனுஷனை செத்து போயிட்டான். பெரிய தீர்க்கதரிசி அவன், பெரிய கர்த்தருடைய மனுஷன் அவன். ஆனால் அவனுடைய சாவு மகிமையான ஒரு காரியமாக இல்லையே. உங்களுக்கே தெரிஞ்ச ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை காட்டிலும் அந்த காரியத்தின் முடிவுதான் சால சிறந்தது. நீ காரியத்தை ஓட்டத்தை எப்படி துவங்குற அது முக்கியம் இல்லை, நீ உன் ஓட்டத்தை எப்படி முடிக்க போகிற. உன்னுடைய ஓட்டம் சரியான ஒரு ஓட்டமாக இருக்கிறது உண்டானால் உன்னுடைய முடிவும் நல்ல முடிவாய் காணப்படும். எல்லா ஜனங்களும் உன்னை பார்த்து புகழுவாங்க. எல்லா ஜனங்களும் உன்னை பார்த்து சொல்லுவாங்க, ஐயோ அவனுடைய மரணம் எவ்வளவு பெரிய ஒரு அருமையான ஒரு மரணம், அவனுடைய முடிவு எத்தனை மகிமையான ஒரு முடிவு, எத்தனை ஆசீர்வாதமாய் அவனுடைய வாழ்க்கை காணப்படும். ஜனங்கள் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் இதே காரியத்தில் உன்னுடைய வழி மாறுபாடாய் காணப்படுகிறது உண்டானால் உன்னை ஒருவன் கூட திரும்பி கூட பார்க்க மாட்டான். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதை போல மாறுபட்ட வழிகள் ஆண்டவருக்கு அருவருப்பானது. மாறுபாடு நிறைந்த காரியம் உலகத்தின் மேல் ஆதங்கத்தை வைத்துக்கொண்டு உலகத்தின் மேலே ஆசாபாசங்களை வைத்துக்கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிறவனை போல ஒரு மெய்யாகவே பரிதபிக்கப்படத்தக்க மனிதன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்கிறதை பற்றி நீ புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். 2வது காரியம், மாறுபாட்டை குறித்து கர்த்தருடைய வேதம் எதை நமக்கு சொல்லுகிறது என்று பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 57வது அதிகாரம் 17வது வசனத்தில் மற்றும் ஒரு மாறுபாட்டை பற்றி நாம் வாசிக்க போகின்றோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 57வது அதிகாரம் 17வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. வாசிக்க கேளுங்கள்.
நான் அவர்கள் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை அடித்தேன். அவர்களை நான் அடித்தேன். நான் மறைந்து கடும் கோபமாய் இருந்தேன். நான் இருந்தேன். தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் அவர்கள் நடந்தார்களே. இரண்டாவது மாறுபட்ட வழின்னா என்ன அர்த்தம்? ஒரு காட்டு கழுதையை போல மனம் போன போக்கின்படி, அன்கண்ட்ரோலபிள் லைஃப். நம்முடைய வாழ்க்கையிலே எதுவும் நம்முடைய ஜீவியத்தை கட்டுப்படுத்த முடியாத ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவம் என்றால் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு கிறிஸ்தவன் இப்படித்தான் வாழ வேண்டும். கர்த்தர் வழி முறைகளை சொல்லி வச்சிருக்கிறார். தான் இஷ்டப்படி வாழ்க்கை வாழுகிறதுக்கு கிறிஸ்தவம் ஒரு வழி இல்லை. கிறிஸ்தவன் என்கிற இப்படித்தான் இருக்கணும். அவன் கர்த்தரை பிரதிபலித்து காண்பிக்கக்கூடியவனாய் தான் இருக்க வேண்டும். அவன் பொருளாசை செத்தவனாய் இருக்கணும். ஆண்டவருக்கு பிரியமாய்த்தான் அவன் வாழ வேண்டும். தனக்கே பிரியமாய் நடக்கக்கூடாது. தான் குடும்பத்துக்கு, தன்னுடைய மனைவிக்கு, தன்னுடைய பிள்ளைக்கு எந்த காரியத்திற்கும் அவன் பிரியமாய் நடவாமல் கர்த்தர் ஒருவருக்கே வேறு பிரிக்கப்பட்டவனாய் காண்பிக்கப்பட வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ சட்டம். ஆனால் இந்த இடத்துல வசனம் என்ன போட்டுக்கு பாருங்க. மாறுபட்ட வழி எப்படிப்பட்டது? மனம் போன போக்கின்படி, தங்களுடைய வாழ்க்கையிலே எதையும் கட்டுப்பாடற்ற விதத்தில் நடத்தக்கூடிய ஒரு காரியம். நிறைய ஊழியக்காரனுடைய நிலைகளை பார்க்கின்றோம். நிறைய ஆவிக்குரிய மக்களுடைய நிலைகளை பார்க்கிறோம். அன்கண்ட்ரோலபிள் லைஃப். தங்களுடைய மனம் போன போக்கிலே காரியங்களை செய்யக்கூடிய தன்மைகளை உருவாக்கக்கூடிய ஜனங்களுடைய நிலை. எந்தெந்த காரியங்கள் கண்களிலே படுகிறதோ எல்லாவற்றையும் வாங்கக்கூடிய ஒரு தன்மை. எத்தனையோ விதமான காரியங்களை லக்ஸூரியஸாய் வாழக்கூடிய ஒரு நிலை. இவைகள் எல்லாவற்றிற்கும் மூல காரணம் என்ன? அவங்க சொல்றாங்க, அவங்க பேசக்கூடிய வார்த்தை என்ன சொல்லுது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தரித்திரராய் மாற்றப்பட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரணம், நீயும் நானும் ஐஸ்வர்ய சம்பன்னனாய் காணப்பட வேண்டும். நம்ம ஐஸ்வர்யவானாய் காணப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் தரித்திர கோலத்தை ஏற்றுக்கொண்டார். நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், ஒருவன் ஆண்டவராக தேவனை பின்பற்ற மனதுள்ளவனாய் இருக்கிறது உண்டானால் அவன் முதல் காரியம் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். அந்த வசனத்துக்கு என்னங்க அர்த்தம்? அது யோசிச்சு பாருங்க. அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும், தன் சிலுவை எடுக்க வேண்டும், அவன் ஆண்டவராக தேவனை பின்பற்ற வேண்டும். சாவையும் மரணத்தையும் நோக்கி அவன் பயணிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறார். அவன் இந்த உலகத்திலே அவனுக்கு ஒரு அடி நிலம் கூட கிடையாது. இந்த உலகத்திலே வாழ வேண்டும், அவ்வளவுதான். மற்றபடி இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும், இவ்வளவு விதமான லக்ஸூரியஸான காரியத்தில் அதெல்லாம் கிடையாதுங்க. கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, ஆதி காலத்திலே காணப்பட்டிருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் குகைகளிலே, மலைகளிலே, குன்றுகளிலே, அநேகம் விதமான வழி ஓரங்களிலே அவர்கள் தங்கி தாவரிக்க ஆரம்பிச்சாங்க. அநேகம் விதமான மக்கள் நஷ்டங்களிலே, நிர்வாணங்களிலே, குளிரிலே, பனியிலே நனைந்து போக ஆரம்பிச்சாங்க. அவர்கள் எல்லாரும் செய்யாத ஒரு காரியத்தை நீயும் நானும் செய்கிறது எப்படி? நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நாம் எதை எதிர்பார்க்கிறோம்? நல்ல ஒரு பணக்கார ஒரு வாழ்க்கை, லக்ஸூரியஸான ஒரு ஜீவியம், எல்லா காரியத்திலும் உயர்த்தப்பட்ட ஒரு நிலை. இதுதாங்க மாறுபட்ட ஒரு வழி. கர்த்தருடைய வழி என்கிறது எப்படிப்பட்ட ஒரு வழி? ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார். 1 பேதுருவில் ஒரு நல்ல ஒரு வார்த்தை போட்டிருக்கிறது. என்ன போட்டிருக்கிறது தெரியுமா? அவர் சொல்லுகின்றார், அவர்கள் என்னுடைய மாதிரியை பின்பற்றும்படிக்காகத்தான் அடிச்சுவடுகளை முன்பதாக வைத்துவிட்டு போயிருக்கின்றேன். என்ன மாதிரியை பின்பற்ற வேண்டும்? பாடுகளின் மாதிரியை அவர்கள் பின்பற்றி போக வேண்டும். அப்படித்தான் சொல்றாரு. நான் சுமந்ததை போல அவர்களும் மெய்யாகவே நகரத்திற்கு புறம்பாக அவர்கள் வேதனைப்பட வேண்டும். அந்த மாதிரியை தான் வச்சுட்டு போயிருக்கிறேன். அந்த சுவடுகளைத்தான் நான் வைத்து விட்டு போயிருக்கிறேன். அதைத்தான் பின்பற்றும்படி நான் அவர்களை அழைத்திருக்கிறேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார். இந்த உலகத்திலே எந்த காரியங்களையும் நீங்களும் நானும் ஆசரிக்க வேண்டிய பிரகாரம் ஆசரிக்கிறதுக்காக அல்ல பிரியமானவர்களே. ஒரு சில காரியம் நமக்கு தேவை. அதுக்காக எல்லா விதமான விஷயம் இப்படி இருந்தால் தான் ஊழியம் பார்ப்பேன், இப்படி இருந்தால் தான் காரியத்தை செய்வேன், அப்படிலாம் இல்லை. கர்த்தர் கொடுத்தால் செய்யுங்கள், கொடுக்காட்டி அதுக்காக அந்த ஒரு விஷயத்தை நோக்கி உங்களுடைய மனசை நீங்கள் திருப்பாதீங்க. கர்த்தர் எதை கொடுக்கிறாரோ அந்த காரியத்தை நோக்கி நீங்கள் கடந்து போங்கள். என்னென்ன விஷயத்தில் ஆண்டவராக தேவன் ஊழியங்களை செய்ய நமக்கு வழிகளை திறக்கிறாரோ அதில் போங்க. மற்றபடி நீயாக அந்த ஊழியத்தை செய்கிறதற்கு இவ்வளவு சம்பாத்தியம் இருந்தா, இவ்வளவு காசு இருந்தா, இவ்வளவு விதமான காரியம் இருந்தா, இந்த இடத்துல தான் நீ மாறுபட்டவனாய் மாற்றப்பட்டு போய்விடுகின்றாய். ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படக்கூடியவர்கள் கர்த்தர் நமக்கு காண்பிக்கக்கூடிய வழிகளை விட்டு இங்கும் அங்கும் விலகி மனம் போன போக்கிலே நீங்கள் உங்களுடைய மனதை அலைய விடுகிறது உண்டானால், ஊழியத்தை நான் அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யணும். உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை நான் சொல்லி என்னுடைய செய்தியை முடிவு பண்ணுறேன் பாருங்க. கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் ஆதியாகமத்தில் ஒரு நல்ல ஒரு சம்பவத்தை பார்க்குறேன். பாபேல் கோபுரத்தினுடைய சம்பவம். இந்த பாபேல் கோபுரத்தில் அந்த ஜனங்கள் எல்லாரும் ஒரு காரியத்தை செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு கோபுரம் ஒன்றை கட்ட வேண்டும்.
நமக்கு பேர் உண்டாக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஒரு கோபுரத்தை, வானத்தை தொடக்கூடிய அளவுக்கு நாம் கட்ட வேண்டும். கர்த்தராகிய தேவனுக்கு பக்கம் வரைக்கும் நாம் கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த கோபுரத்தை கட்ட துவங்கினார்கள். அவங்களுக்கு பேர் உண்டாகிறதுக்காக அவர்கள் தங்களுடைய மனம் போன போக்கில் கட்டி கர்த்தருக்கு பக்கத்தில் நம்ம நெருங்கி போயிடலாம், ஆண்டவருக்கு பக்கத்தில் போய் நின்று கொண்டு கர்த்தரோடு கூட பேசக்கூடிய அளவிற்கு பெரிய உயரமான ஒரு கோபுரத்தை, வானளாவ ஒரு கோபுரத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லி யோசித்த பொழுது கர்த்தர் அவருடைய சிந்தனையை பார்த்து அந்த இடத்தை ஆண்டவராக தேவன் தாறுமாறாக்கி போட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுக்கு பிரியமற்றவைகள் எல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். மனசுல தோன்றக்கூடிய விருப்பங்களை அல்ல, கர்த்தருடைய விருப்பத்தை செய்யவே உன்னையும் என்னையும் கர்த்தர் அழைத்திருக்கிற. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் மனசனுடைய விருப்பத்தை நான் செய்யறதுக்காக கர்த்தரை தெரிஞ்சுக்கல, ஏன் இஷ்டத்துப்படி ஊழியத்தை பார்க்கறதுக்கு கர்த்தரனை அழைக்கல, ஏன் விருப்பத்தின்படி சபையை பெருசா கட்டுறதுக்கு கர்த்தரனை கூப்பிடல, ஏன் விருப்பத்தின்படி நிறைய ஊழியத்தினுடைய எல்லைகளை விரிவாக்குறதுக்கு, நிறைய காசை சம்பாதிக்கிறதுக்கு கர்த்தர் கூப்பிடல. தேவ விருப்பத்தை தெரிந்து கொண்டு ஊழியத்தை செய்ய தேவன் ஊழியனாக உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார். இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, மாறுபட்ட நிலை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்டானால் இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய நேரத்திலே நீ மனம் திரும்பு. நீ மனம் திரும்பினா தான் தேசத்திலே சுபிக்ஷம் மெய்யாகவே கடந்து வரும். நம்ம மனம் திரும்பினா தான் தேசத்திலே காணப்படும் கொள்ளை நோய்கள் மெய்யாகவே அழிக்கப்படுகிறதை பார்க்க முடியும். தேசத்திலே வந்திருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு முடிவுண்டாக்கப்பட வேண்டும் என்றால் ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்பட்டவனாய் இயங்க வேண்டும். நீ எதற்காக அழைக்கப்பட்டாய் அதை நோக்கி உன்னுடைய கண்களை திருப்ப ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனாகிய கர்த்தருடைய கோபாக்கினை தேச எல்லைகளை விட்டு கடந்து போகும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. இதை கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு மனம் திரும்பு, இன்றைக்கு ரட்சிக்கப்படு. நம்முடைய வாழ்க்கையிலே 2 வழிகளிலே நாம் நடக்கிறது உண்டானால், மனம் போன போக்கின்படி நாம் நடக்கிறது உண்டானால் கர்த்தரை நோக்கி நாம் மனம் திரும்பபடி நாம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரே, நான் தப்பு பண்ணிட்டேன், என் தேசத்துக்கு வந்திருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நான் தான் காரணம் என்கிறது நான் புரிந்து கொண்டேன், என்னை மன்னியும், இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருவரையும் மன்னியும் என்று சொல்லி உண்மையான மனதோடு கூட நீங்கள் ஜெபிக்கிறது உண்டானால் தேசத்திற்கு கர்த்தர் நிச்சயமான இரக்கத்தை தந்து ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வவல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளின் மூலம் நீர் எங்களுக்கு பேசி சொன்ன ஒவ்வொரு காரியங்களுக்காக, சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டாக்கக்கூடிய நிலைகளை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அதிலே 2 மாறுபாடுகளை பற்றி நாங்கள் மெய்யாகவே அறிந்து கொண்டோம். ஒன்று, 2 வழிகளில் நடக்கக்கூடிய நடை. 2 வழியிலே நடக்கக்கூடியவன் ஒன்றிலும் நிலையற்றவனாய் விழுந்து போய்விடுவான். அப்பா, எங்கள் வாழ்க்கையிலே எத்தனையோ நேரங்களிலே 2 வழிகளிலே நடந்தோம், மனம் போன போக்கின்படியே காரியங்களை செய்தோம். எங்களுடைய மனம் கட்டுப்பாடற்ற நிலைமையின் ஊடாக கடந்து போனது உண்டு என்கிறதை நாங்கள் அறிந்து கொண்டோம். நாங்கள் செய்கிறதான் சரி என்கிறதை நாங்களாகவே ஆலோசனை செய்து கொண்டோம். கர்த்தருடைய வசனத்திற்கும் எங்கள் நடைகளுக்கும் நாங்கள் ஒருபோதும் ஒத்து பார்க்காமல் நான் செய்கிறதான் கரெக்டு, நான் பேசுறதான் ரைட்டு என்று சொல்லி என்னை குறித்தே நானே மெச்சிக்கொண்டேன். ஆண்டவரே, என்னை மன்னியும், எங்களை மன்னியும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளின்படி வாழ்கிறவன் தான் தேசத்திற்கு சமாதானத்தை தரக்கூடியவன் என்கிறதை பற்றி இன்றைக்கு நாங்கள் புரிந்து கொண்டோம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளுக்கும் உம்முடைய சட்டத்திட்டங்களுக்கும் மீறின ஒரு மக்களாய் அல்ல, தேவனுக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து எங்கள் தேசத்தை மெய்யாகவே அதம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இந்த கொடிய கொள்ளை நோய் கிருமிகளை நின்று காப்பாற்றப்படும்படிக்காக எங்களை நாங்கள் மனம் திரும்புதலுக்கு நேராக ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளின்படியே ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக தங்களையே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்ற உம்முடைய பிள்ளைகளின் மேல் உம்முடைய கிருபை இறங்கட்டும். எங்கள் தேசத்தை காத்துக்கொள்ளும், எங்கள் உலகத்தை பாதுகாத்துக் கொள்ளும். உலகத்திலே வந்திருக்கக்கூடிய வாதைகளுக்கு காரணம் என்னது உணரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாவங்கள் என்று அவர்களை மன்னித்து தேசத்திற்கு மீண்டும் சேமத்தை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமீன் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். Alleluia, 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 Alleluia.
ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.